வணக்கம். வெல்கம் டு ஜிஎம்டி வேலன் அகாடமி. நம்ம அகாடமில இப்போ கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜூன் 15ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கோர்ஸ்க்கான ஃபீஸ் பார்த்தோம்னா 6,500. ஓகேங்களா? இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் 4க்கான கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். லைவ் பிளஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் 2மே கிடைக்கும். வீக்லி அண்ட் மந்த்லி டெஸ்ட் சீரிஸும் இருக்கு. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்துருவோம். டவுட் கிளியரிங் செஷன்ஸும் இருக்கு. உங்களுக்கு த்ரூ அவுட் இந்த ஒரு பேட்ச் வந்து 6 மந்த்ஸ் இருக்கு அப்படின்னா 6 மந்த்ஸ் த்ரூ அவுட் உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸும் இருக்கும். இது பத்தின ஏதாவது மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொரு நாளுமே நமக்கு செகண்ட் ஸ்டாண்ட் தான். ஓகேவா? 2026ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமே இருக்க போது ஒரு குரூஷியலான பீரியட் நமக்கு. ஏன்னா இனிமே தான் நமக்கு எக்ஸாம் சீசனே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஜூன்ல நமக்கான குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாளையுமே உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸா நினைச்சிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து 1 யூனிட் 1 வீக் சேலஞ்ச். சரிங்களா? அதாவது 1 வீக்ல வந்து ஒரு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியும். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எக்கனாமிக்ஸோட 3rd கிளாஸ் இது. சரிங்களா? ஆல்ரெடி 2 கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதை பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 5, அதாவது இந்தியன் எக்கனாமி அண்ட் டிஎன் அட்மின் இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஒரு எக்ஸாம் இப்போ ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான சிலபஸ் நமக்கு வேணும். சிலபஸை வச்சு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஈச் யூனிட், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய மொத்த யூனிட் ஜிஎஸ்ல வந்து மொத்தம் 6 யூனிட் கவர் பண்ணுவோம். அதுல 5வது அந்த இந்தியன் எக்கனாமி அண்ட் டிஎன் அட்மின் இருக்கு. ஸோ இதுல வந்து குரூப் 1க்கு கிட்டத்தட்ட 50 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஓகேவா? இந்த ஒரு யூனிட்ல இருந்து மட்டுமே. சேம் 2, 2A அண்ட் 4க்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க இந்த ஒரு யூனிட்ல இருந்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட், நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல 7:30 PM அப்லோட் ஆயிடும். இல்ல ரெக்கார்டட் கிளாஸ்னாலுமே அப்லோட் ஆயிடும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஸோ எங்க சைட்ல இருந்து கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதை நீங்க எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுடைய சக்சஸ் இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஒரு சின்ன ரீகேப் மாதிரி ஒன்று பார்த்துருவோம். எதனால எல்லாருமே டிஎன்பிசி வந்து சூஸ் பண்றோம்? ஓகேவா? ஒய் டிஎன்பிசி? ஃபர்ஸ்ட், கவர்மெண்ட் ஜாப்னாலே என்ன? ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, செகண்ட் ஜாப் செக்யூரிட்டி. நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, இப்போ இருக்க பிரைவேட் செக்டர், ஐடி செக்டரா இருக்கட்டும், எல்லாத்துலயும் எவ்வளவு 1000 பீப்புள்ஸை வந்து லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது நமக்கு கிடையாது. ஒன்ஸ் நம்ம ப்ரொபேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கான ஜாப் செக்யூரிட்டி நமக்கு கிடைச்சிடும். அது மட்டுமான கண்டிப்பா இல்ல. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் நமக்கான பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்தையும் விட ஃபோர்மோஸ்டா இருக்குது என்ன? சர்வீஸ். நம்மளுக்கு ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் நமக்கு கிடைக்கும். இன்னொன்னு சோசியல் ஸ்டேட்டஸ். சரிங்களா? பிரைவேட் செக்டார் அண்ட் பப்ளிக் செக்டார் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பப்ளிக் செக்டாருக்கான ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எப்பவுமே அது கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சூஸ் பண்றோம். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான போஸ்ட் அதுல கவர் ஆகும்னா டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ். ஸோ அதுல இருக்க அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் இது எல்லாமே குரூப் 1 லெவல்ல கவர் ஆகும். ஸோ தமிழ்நாடு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே அத கஷ்டமான எக்ஸாம், கஷ்டம்னு சொல்லக்கூடாது, இருக்கிறதுலே ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு குரூப் 1, அந்த குரூப் 1 போஸ்ட் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் குரூப் 2, அதுல வந்து இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு. ஸோ அது எதுன்னு பார்த்தோம்னா சப் ரெஜிஸ்டார், முனிசிபல் கமிஷனர் சொல்லப்படுறது. இந்த எம்சி வந்து முன்னாடி 2Aல இருந்துச்சு, இப்போ அது வந்து 2க்கு மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 2A பொறுத்த வரைக்கும் நான் இன்டர்வியூ தான் உங்களுக்கு. அதுலயுமே இப்போ மெயின்ஸ் வந்து உங்களுக்கு எம்சிக்யூஸ் பேஸ்டு கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி ரிட்டர்ன்ல இருந்துச்சு, இப்போ எம்சிக்யூ பேஸ்க்கு வந்துருச்சு. ஸோ அதுல என்னென்ன மாதிரியான போஸ்ட் இருக்குன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், பர்சனல் கிளர்க், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல இந்த மாதிரியான போஸ்ட் வந்து நமக்கு இருக்கு. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட், ஒரு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல குரூப் 4 அப்படிங்கிறது இருந்தாலுமே இன்னுமே நிறைய நம்ம வில்லேஜ் சைட்ல வந்து விஏஓ அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை வந்து ஒரு நல்ல ஒரு பிரஸ்டீஜியஸான போஸ்டா தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியானது எல்லாமே நமக்கு குரூப் 4ல வந்து கவர் ஆயிடும். அதுக்கான பேசிக் பே, கிராஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2026ஓட ஆனுவல் பிளானர் பார்த்திருக்கு, நமக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1க்கான நோட்டிபிகேஷன் இந்த ஜூன் 23ல வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுமே வந்து நமக்கு செப்டம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து அவங்க சொல்லியிருக்க டேட் படி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90 டேஸ் கிட்ட தான் நமக்கு இருக்கு. சாலிடா ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து வரப்போறது என்னன்னா 2A வரப்போகுது. அது வந்து நெக்ஸ்ட் மந்த்தே கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கேப், ஒரு சாலிடா ஒரு 40 டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கு.
1 அண்ட் 2க்கு. ஸோ 1ல வந்து நம்ம ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் இருக்கிறப்போ மிச்சம் இத வந்துட்டு ஜிஎஸ்க்கு வந்து ரிவிஷன் ஆகும். லாங்குவேஜ் பார்ட்ட வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குரூப் 4. அதுதான் இந்த இயரோட கடைசி எக்ஸாமா குரூப் 4 தான் இருக்க போது. அது வந்து டிசம்பர்ல இருக்கும். அதுக்கு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 190 டேஸ் கிட்ட இருக்கு. ஸோ இதுக்கேத்த மாதிரி உங்களோட பிரிப்பரேஷன் வந்து நீங்க சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிட்டு அச்சீவ் பண்றதுக்கு எங்களுடைய விஷஸ். ஓகே. இது மட்டும் தானான்னா கண்டிப்பா இல்ல. டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு சொல்லப்படுற எஸ்ஐ எக்ஸாம்ஸ், பிசி எக்ஸாம்ஸும் நம்ம எழுதலாம். அதுக்குமே நம்ம எலிஜிபிள் தான். சேம் இதே சிலபஸ் தான் இருக்கும்போது, ஜஸ்ட் வந்து அந்த யூனிட்கான வெயிட்டேஜ் தான் மாறும். ஒவ்வொரு ஜிஎஸ்க்கான வெயிட்டேஜ், அப்புறம் வந்து அதுல வந்து ஸ்பெஷலா ரீசனிங்க்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமா குடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியானது மட்டும் தான் மாறப்போது. ஸோ அதனால இதுல ட்ரை பண்றவங்க கண்டிப்பா அதுக்கும் ஒரு அட்டெம்ப்ட் குடுக்கலாம். சரிங்களா? அடுத்து 2025 லாஸ்ட் இயர பொறுத்தவரைக்கும் குரூப் 1 அப்படிங்கிறதுக்கு மொத்தமே ஒரு 72 போஸ்ட் தான் அவங்க வந்து வேக்கன்சி விட்டிருந்தாங்க. அதுக்கு அப்ளை பண்ணவங்கன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2,42,000 பீப்பிள்ஸ் கிட்ட அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பியர் ஆனது அப்படின்னு பார்த்தா 1,80,000 தான் அப்ளை ஆயிருந்தது. எதனாலன்னா குரூப் 1 அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான இருக்கும். அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நெறைய பேர் அத வந்து அ அப்பியர் ஆகவே மாட்டாங்க. ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஆனா இந்த 1,80,000லயுமே இதுக்குன்னு படிச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஒரு 1000 டூ ஆ 3000 அந்த ரேஞ்ச்குள்ள தான் இருப்பாங்க. சோ அவங்களுக்குள்ள தான் ரியல் காம்படிஷனே இருக்க போது. அவங்க தான் ரியல் காம்படிட்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 2 அண்ட் 2A பொறுத்தவரைக்கும் ஒரு 5,00,000 கிட்ட வேக்கன்சி இருந்துச்சு. சாரி அப்ளை பண்ணியிருந்தாங்க. 4,00,000 பக்கம் அப்பியர் ஆயிருந்தாங்க. ஆனா வேக்கன்சின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான். 1,270 லாஸ்ட் குரூப் 2 அண்ட் 2A கம்பேர் பண்ணும்போது கம்மி. இந்த வாட்டி நம்ம நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அதுக்கேத்த மாதிரி உங்க பிரிப்பரேஷன வச்சுக்கோங்க. கடைசியா குரூப் 4 அப்படிங்கிறது மொத்தம் ஒரு 4,000 வேக்கன்சி. இதுதான் வந்து எல்லா தமிழ்நாட்டுல இருக்கான எல்லார் பீப்பிளும் எழுதுறது ஒரு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரூப் 4 தான். சோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 13,00,000 பீப்பிள் கிட்ட அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2025 டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்தவரைக்கும் சேம் அதே தான். ஆ எஸ்ஐ பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1,200 பிளஸ் வேக்கன்சிஸ் வந்துருச்சு. பிசிக்கு வந்து ஒரு 2,000 ஓகேவா? இந்த மாதிரியான வேக்கன்சிஸ் வந்து விட்டுருந்தாங்க. ஓகே. நமக்கு நம்மளுடைய அகாடமியோட ஸ்பெஷல் வாட்ஸ்அப் ஸ்டடி குரூப் இருக்கு. சோ அதுல நீங்க வந்து இந்த நம்பர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மூலமா உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் உங்களுடைய ஃபெலோ ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க கூட நீங்க இன்டராக்ட் பண்ணலாம். உங்களுடைய டவுட்ஸ் இல்ல வேற ஏதாவது சஜஷன் இருந்துச்சுனாலும் நீங்க அத ஷேர் பண்ணிக்கலாம். சோ எங்க சைட்ல இருந்து உங்களுக்கான டெய்லி அப்டேட்ஸ் வந்து அதுல வந்துரும். சிலபஸ் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம்க்கான சம்பந்தமான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்க வந்து அதுல வந்து ஷேர் பண்ணுவோம். சோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் வந்து அவுட் சோர்ஸ் புக்ஸ் இருக்கு இல்லையா? அதோட என்னென்ன மாதிரியான புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்டும் வந்து எங்களுடைய எக்ஸ்பர்ட் டீம்ல இருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிளஸ் வந்துட்டு அபிஷியல் கூகுள் டிரைவ் லிங்க் இருக்கு. இது வந்து ஒன்ஸ் நீங்க என்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா லிங்க் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த லிங்க்ல வந்து உங்களுக்கான சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் நோட்டிபிகேஷன், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரெஃபரன்ஸ் புக்ஸோட பிடிஎஃப்ஸ் இது எல்லாமே வந்து நாங்க இந்த டிரைவ்ல ப்ரொவைட் பண்ணுவோம். ஒன்ஸ் நீங்க என்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. சரி, எல்லாமே பார்த்தாச்சு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன? ஒரு எனி ஒன் டிகிரி இருந்தா போதும். குரூப் 1, 2, 2A, எஸ்ஐ இது எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். குரூப் 4 அண்ட் பிசிய பொறுத்தவரைக்கும் எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தா போதுமானது. ஓகே. எல்லாமே பார்த்தாச்சு. சோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் இயரா இருக்கிறதுக்கு எங்க டீம்ல இருந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா வந்து இது எல்லாத்தையுமே யுட்டிலைஸ் பண்ணிட்டு குரூப் 1 போஸ்ட்டே நீங்க எல்லாரும் வாங்கணும்னு எங்க சைட்ல இருந்து நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஜிஎஸ் பார்த்தாச்சு. எல்லாமே சிலபஸ் பார்த்தாச்சு. ஜிஎஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே காமன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சோ பிரிலிம்ஸ பொறுத்தவரைக்கும் ஜிஎஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன வரும்? குரூப் 1ல ஜிஎஸ் ஓட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது 175 கொஸ்டின்ஸ் இருக்க போது. 2, 2A அண்ட் 4ல 75 கொஸ்டின்ஸ் இருக்க போது. சோ இந்தந்த யூனிட்ல இருந்து தான் கேட்க போறாங்கன்னு 1, 2, 3 அண்ட் 4, 5, 6 அப்படின்னு மொத்தம் 6 யூனிட் குடுத்துட்டாங்க. சோ இதுக்கான வெயிட்டேஜ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின், ஜியோகிராஃபில இருந்து ஒரு 10, ஹிஸ்டரில இருந்து 25, ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம்ல இருந்து ஒரு 25, இந்தியன் பாலிட்டில இருந்து ஒரு 40, எக்கனாமி அண்ட் டிஎன் அட்மிட்ல இருந்து ஒரு 50, ஹிஸ்டரி அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் முன்னாடி இருந்துச்சு இல்லையா யூனிட் 8 தமிழ் சொசைட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுல இருந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ். ஓவராலா 175 கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 1க்கு கேட்க போறாங்க. நெக்ஸ்ட் குரூப் 2, 2A அண்ட் 4 பொறுத்தவரைக்கும் வெயிட்டேஜ் எல்லாமே அப்படியே பாதியா குறையும். சோ மொத்தம் 75 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்க போறாங்க. அதுலயுமே எக்கனாமி அண்ட் டிஎன் அட்மினுக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ். 20 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. சேம் தமிழ் சொசைட்டில இருந்து 20 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சோ உங்களுடைய பிரிப்பரேஷன் வந்து இந்த பிரியாரிட்டி ஆர்டர்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மிச்சம் இருக்கிறது பார்ட் பி தட் இஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. அதுல இருந்து மொத்தமா ஒரு 25 கொஸ்டின்ஸ். இது காமன் தான். எல்லா 2, 2A, 4, குரூப் 1 எல்லாத்துக்குமே இது 25 கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறாங்க. வேற எந்த சேஞ்சும் கிடையாது. அதுல ஆப்டிடியூட்ல இருந்து 15, ரீசனிங்ல இருந்து 10. ஓகேங்களா? ஓகே. இத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு கன்க்ளூஷன் நீங்க வந்திருப்பீங்க.
சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறது முக்கியம், ரொம்பவே முக்கியம். எதனால அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிஸ்டரி, ஐஎன்எம்மா இருக்கட்டும், இப்போ நம்ம படிக்கிற இந்த யூனிட் எக்கனாமியா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு எதுல தான் கவர் ஆகும்? சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல தான் கவர் ஆகுது. ஸோ வந்து ரொம்பவே முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எது அப்படின்னா நம்ம சோசியல் சயின்ஸ் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஓகே. இப்போ எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இப்போ இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போலாம். ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் எக்கனாமி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. பசுமை புரட்சி. இந்தியாவுல பசுமை புரட்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன்னா என்ன? பசுமை புரட்சினா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கான தேவை எதனால வந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஒரு டாபிக் நம்ம ஒண்ணு எடுக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் அது எதனால வந்துச்சு? அதுக்கான நீட் என்ன? அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன? அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பிளஸ் அதை வந்து யாரு கொண்டு வந்திருக்காங்க? அந்த மாதிரி எது இருந்தாங்கன்னா, அதுல இம்பார்ட்டன்ட் பெர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா? அது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் அதனால அத வந்து எப்படி வந்து கொண்டு வந்தாங்க? இப்ப நம்ம ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு படிக்கிறோம் அப்படின்னாலுமே, இல்ல வேற ஏதோ சம்திங் வேற ஏதோ ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே, அது எந்த மாரி மூவ் ஆனுச்சு அப்படிங்கிறது தெரியணும். பிளஸ் அதோடைய இம்பாக்ட் என்ன? அதனால என்ன அட்வான்டேஜ் கிடைச்சுச்சு? என்ன டிஸ்அட்வான்டேஜ் கிடைச்சுச்சு? கடைசியா இத வந்து இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் வந்து நல்லா இருந்திருக்கும். இல்ல அப்படின்னா, இப்படி பண்ணதுனால நம்மளுடைய இந்தியன் எக்கானமி வந்து இந்த அளவுக்கு வந்து முன்னேறிருக்கு. இந்த மாரி ஒரு கன்க்ளூஷனோட நம்ம பார்க்கணும். எந்த ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஒரு ஆர்டர்ல தான் நம்ம போணும். அப்படி போகும் பட்சத்துல தான் நமக்கு இப்போ குரூப் 1 மெயின்ஸா இருக்கட்டும், 2 மெயின்ஸா இருக்கட்டும், அதுலலாம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, நீங்க கடைசியா அந்த வே ஃபார்வர்ட் இந்த மாரி நீங்க குடுக்கும்போது, உங்களுடைய பேப்பர் வந்து கண்டிப்பா டிஃபரெண்ட்டா இருக்கும். மார்க்ஸும் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். சரிங்களா? சரி ஓகே. இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி டிலே பண்ண வேணாம். டாபிக் உள்ள போயிரலாம். கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பசுமை புரட்சினா என்ன? அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய இந்தியால 1960, 70கள் நடந்துச்சு இல்லையா? அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பஞ்சம் நடந்துச்சு. பஞ்சம் ஏற்பட்டுச்சு. உணவுக்கான பற்றாக்குறை வந்து இருந்துச்சு. சோ இத வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது. இதுல ரொம்பவே முக்கியமான ரோல் பிளே பண்ணது யாரு அப்படின்னா, எம்.எஸ். சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் தான் இதுல வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணாரு. அதனால தான் அவர வந்து இந்திய பசுமை புரட்சியோட தந்தை. அதாவது ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆனா அவர் தான் ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன கண்டுபிடிச்சாரா அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. மெக்சிகோல நார்மன் போர்லாங் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒண்ண கொண்டு வந்திருப்பாரு. அதனால அவர ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சியோட தந்தை அப்படின்னா நார்மன் போர்லாங். இதே இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எம்.எஸ். சுவாமிநாதன் சார். ஓகேங்களா? இதுல கிளாரிட்டி இருந்துக்கணும். ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸே இத பேஸ் பண்ணி இந்த 2 பாயிண்ட்ட வச்சு நெறைய தடவ கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டா இருக்கட்டும், டைரக்ட் எம்சிக்யூவா இருக்கட்டும், எல்லாமே கேட்டிருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே. இந்த பசுமை புரட்சிங்கிறது எதனால வந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபுட் புரொடக்ஷன் அத வந்து இன்கிரீஸ் பண்ணணும். உணவு உற்பத்திய வந்து இன்கிரீஸ் பண்ணணும். யூசிங் எத வச்சு அப்படின்னா, மாடர்ன் இன்புட்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நவீன உள்ளீடுகளையும், தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி, நம்மளுடைய விவசாயத்துல இருக்க அந்த ஃபுட் புரொடக்ஷன வந்து அதிகப்படுத்தணும். உணவு உற்பத்திய அதிகரிக்கணும் அப்படிங்கிறத நோக்கமா வச்சு ஆரம்பிக்கப்பட்டது தான் பசுமை புரட்சி அப்படிங்கிறது. சரி ஓகே. எதுக்கான இத பசுமை புரட்சிக்கான தேவை எதனால ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, ராபிட் குரோத் பாப்புலேஷன். அந்த டைம்ல வந்து மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா ஆயிட்டு இருந்தது. அதுக்கான அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த குரோத் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. சோ மக்கள் அதிகமாக அவங்களுக்கான தேவைய வந்து அரசாங்கம் பூர்த்தி செய்யணும். சோ அவங்களுக்கான உணவு இருக்கட்டும், மத்த பேசிக் நீட்ஸா இருக்கட்டும். ஒரு மனுஷனுக்கு பேசிக் நீட்ஸ் என்ன சொல்லுவாங்க? உணவு, உடை, இருப்பிடம். இதுதான் சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரோலே என்னது? உணவு தான். சோ அத வந்து அவங்களுக்கு குடுக்கணும். ஓகேவா? உணவு இல்லாம யாரால இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. சோ அதுவே பற்றாக்குறையா இருக்கிறப்ப, நம்ம அத வந்து சரி செய்றதுக்காக ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது தான் இந்த கிரீன் ரெவல்யூஷன். பசுமை புரட்சி அப்படிங்கிறது. ஓகே. ராபிட் குரோத் பாப்புலேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. வேகமான மக்கள் தொகை அதிகரிப்பு அப்படிங்கிறது. 2வது ரீசன் என்னன்னு அப்படின்னா, மக்கள் தொகை அதிகமாயிட்டாங்க. சோ அவங்களுடைய தேவைய பூர்த்தி செய்ற அளவுக்கு உணவு அங்க இல்ல. சோ அதனால பசியும், பஞ்சமும் ஏற்படுது. இது 2வது ரீசன். இன்னொன்னு என்னன்னா, இப்படி இருக்க நம்ம நாட்டுல வந்து நம்மளால அத உணவ வந்து சரிவர உற்பத்தி செய்ய முடியல அப்படிங்கிறதுனால, நம்ம என்ன பண்றோம்னா, வேற ஒரு கண்ட்ரிய வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக? ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? டிபெண்டன்ஸ் ஆன் ஃபுட் இம்போர்ட்ஸ். ஓகேவா? உணவு இறக்குமதிய நம்பி இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் தான் அதோட தேவையா இருந்தது. ஓகேங்களா? அடுத்து கடைசி பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம்? கிரீன் ரெவல்யூஷன் நீடட் டூ ப்ரொடியூஸ் மோர் ஃபுட். எதுக்காக? இது வந்து அதோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது. சரிங்களா? அந்த கடைசி பாயிண்ட்ங்கிறது அதோட அப்ஜெக்டிவ். எதுக்காக கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, டு ப்ரொடியூஸ் மோர் ஃபுட், டு என்ஷூர் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் டு மேக் தி கண்ட்ரி செல்ஃப் ரிலையன்ட். அதாவது
உணவு பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காகவும் நம்ம நாட்டை தன்னிறைவு அடைய செய்யறதுக்காகவும் பிளஸ் உணவு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிறது. சோ இந்த ஸ்லைட்ல நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம், என்ன பசுமை புரட்சினா என்ன, அதுக்கான தேர்வை எதனால ஏற்பட்டுச்சு, சரி ஓகே நம்ம அதை வந்து கொண்டு வந்துட்டோம், என்ன அப்ஜெக்டிவ்ல எந்த நோக்கத்துல அதை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம், இது மூணும் பார்த்திருக்கோம். பிளஸ் யார் வந்து இதுக்கான ரோல் வந்து பிளே பண்ணா, MS சுவாமிநாதன் சார் தான் முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு. சோ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போகும்போது அடுத்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதோட முக்கியமான கூறுகள், முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்கும். எதெல்லாம் சேர்ந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒண்ணு உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய கீ ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், அதாவது HYV அப்படின்னு சொல்ல போற. இதை நல்லா பார்த்துக்கோங்க. HYVனா என்ன? ஏன்னா இந்த டெஃபினேஷனையுமே TNPSC கொஸ்டினா ஒரு தடவை கேட்டிருக்காங்க. HYV அப்படிங்கிறது என்னன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், அதாவது உயர் மகசூல் வகைகள். என்னன்னா நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு வெரைட்டிஸ், பாரம்பரியமான விதைகளை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ அதுல இருந்து ஹை வெரைட்டிஸ் தரக்கூடிய ஒரு சீடுக்கு நம்ம மாறணும். எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், மக்கள் தொகை வந்து அதிகமாயிருச்சு, அவங்களுக்கான உணவு பஞ்சமும் ஏற்பட்டுருச்சு. சோ இதை வந்து நம்ம சீக்கிரம் சரி செய்யணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு டிலே ஆக்குறோம் அப்படின்னா அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கான இம்பாக்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். சரிங்களா? சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இதை சரி செஞ்சாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டோம். அப்படி இருக்கும் பட்சத்துல ஹை ஈல்டு வெரைட்டிஸ்னு சொல்ல போற இந்த சீட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நார்மலா ஒரு பயிரை விதைச்சு அது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருள் வந்து ஒரு 6 மாசத்துல நமக்கு கிடைக்குது. அந்த ஒரு இப்ப நெல்லா இருக்கட்டும், இல்ல கோதுமையா இருக்கட்டும், ஏதோ ஒரு சம்திங் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் நமக்கு ஆகுது அப்படின்னா, இந்த விதைகளை பயன்படுத்தி நம்ம வந்து அதை குறைந்த காலகட்டத்துல ஒரு 2, 3 மாசத்திலே நம்ம வந்து அந்த பயிர்ல இருந்து அந்த பயிரை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்னொன்னு வந்து இது வந்து டுவார்ஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குள்ளமா இருக்கக்கூடிய தாவர வகைகள். அது சரியா? இப்போ தென்னை மரங்களே நீங்க பார்த்திருப்பீங்க. நெட்ட தென்னை மரம், குள்ளமான தென்னை மரம் அந்த மாரி சொல்லுவாங்க. என்னன்னா, நெட்ட தென்னை மரம்ங்கிறது ஹையா அது எவ்வளவுக்குள்ள வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் காய்க்கக்கூடியது. அந்த மாதிரியான வெரைட்டி சொல்லுவாங்க. இதுலயே இன்னொரு வெரைட்டியும் இருக்கு. சோ அந்த மாரி தான். இது வந்து டுவார்ஃப் பிளான்ட்ஸ். குள்ள வகையான அத சார்ந்தது தான் இந்த சீட்ஸ். ஓகேவா? சோ இது மூலமா பண்ணும்போது, ஆ 6 மாசத்துல கிடைக்க வேண்டிய நமக்கு அந்த பயிர் வந்து ஒரு 2, 3 மாசத்துலயே கிடைச்சிரும். சோ நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குதோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மள வந்து நம்மளுடைய தேவைய வந்து சீக்கிரம் நம்ம பூர்த்தி செய்யலாம். இன்னொன்னு, இதே அ விதைகள பயன்படுத்தி அதிகமான, அதாவது த்ரூ அவுட் த இயர் வந்து ஆ நம்ம வந்து அந்த ப்ராசஸ் கொண்டு போலாம். எப்படி அப்படின்னா, இதுக்கு வந்து போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது தேவையில்ல. சோ வந்து சூரிய ஒளி அந்த மாதிரியானது தேவை கிடையாதுன்னு இல்ல. ரொம்ப கம்மியா நம்ம மத்த பயிர்கள முன்னாடி இருந்த பாரம்பரிய பயிர்கள விதைகள காட்டிலும் இதுக்கு கம்மியா இருந்தா போதுமானது. எதனால அத வச்சிருந்தாங்க அப்படின்னா, போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது என்ன? சூரிய ஒளியில இருந்து கிடைக்குது. சோ அப்ப எத டிபெண்ட் பண்ணியிருக்கு? நேச்சர டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இன்கேஸ் ஃபுல்லா மழை இருக்க ஒரு மான்சூன் சீசன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லா மழைக்காலங்களா இருக்கக்கூடிய ஒரு சீசன்ல வந்து நமக்கு அந்த பயிர் வேணும், தேவைப்படுது அப்படிங்கிறப்ப, நம்ம இல்ல வெயில் காலம் வரட்டும் அப்படிங்கிற வரைக்கும் நம்மளால பொறுமை காக்க முடியாது இல்லையா? சோ அதுக்காக தான் எல்லா சீசன்லயும் கிடைக்கிற மாதிரியான பயிர் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சீட்ல அந்த போட்டோசிந்தசிஸ் கம்மியா இருந்தாலே போதுமானது அப்படிங்கிற மாரி, ஓகே எனக்கு இது இந்த கம்மியா இருந்தாலே என்னால உனக்கு உற்பத்தி பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதைகள உருவாக்குனாங்க. அதுதான் இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டீஸ் அப்படிங்கிறது. ஓகே. 2வது என்ன பண்ணாங்க? இரிகேஷன் ஃபெசிலிட்டீஸ். பாசன வசதிகள அதிகப்படுத்துனாங்க. ஆ பயிர் மட்டும் இருந்துட்டு சரி ஓகே எனக்கு இடம் இருக்கு. அதுல நான் பயிர விதைச்சுட்டேன்னா, அதோட நம்ம கடமை முடிஞ்சுச்சா? கண்டிப்பா கிடையாது. பாசனம் அப்படிங்கிற ஒண்ணு கண்டிப்பா தேவை. இது வந்து நம்ம இயற்கையை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியுமா? மழை வந்தா தான் எங்களுக்கு தண்ணி கிடைக்கும். அதுவரைக்கும் நாங்க அந்த பயிர அப்படியே போட்டு வச்சிருக்கோம் இருக்கலாமா? கண்டிப்பா முடியாது. சோ அதுக்காக இரிகேஷன் ஃபெசிலிட்டீஸ்க்கும் குடுக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. நீர் அதிகமா தேவைப்படுற HYV வகைகள வந்து பாசன வசதிகள வந்து விரிவுபடுத்துனாங்க. 3வது என்னன்னா, கிரெடிட் அண்ட் பினான்சிங். அது என்னன்னா, கடன் மற்றும் நிதி வசதி. அதாவது ஓகே பயிரும் விதையும் கிடைச்சிடுச்சு. தண்ணியும் ரெடியா இருக்கு. ஆனா இத வாங்குறதுக்கு அந்த ஒரு லேண்ட வந்து ரெடி பண்றதுக்கோ, இல்ல அந்த பயிர் வாங்குறதுக்கா இருக்கட்டும், இரிகேஷன் ஃபெசிலிட்டிக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பணம் அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு தேவை. ஓகேவா? அது இல்லாம எதுவுமே இங்க அசையாது. சோ விவசாயிகள் கிட்ட பணம் இல்லங்கிற பட்சத்துல எங்க போவாங்க? அவங்க வேற யாராவது ஒரு பண்ணையாளர் பண்ணைக்காரன் நம்பி அந்த மாதிரி நம்பி போறப்ப என்ன ஆகும்? டெப்ட் ட்ராப்குள்ள போய் மாட்டுவாங்க. கடன் வலைக்குள்ள போய் சிக்கிக்குவாங்க. சோ அந்த மாதிரியானதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கமே கொண்டு வந்தது தான் இந்த நிதி வசதி அப்படிங்கிறது. சோ அவங்களுக்கு வந்து மானியம் மூலமாவோ, இல்ல வந்து கடன் மூலமாவோ அவங்களுக்கு வந்து நிதி வழங்குறது தான் இந்த 3வது ஸ்டெப்.
4வது ஓகே எல்லாமே பண்ணியாச்சு. புரொடக்ஷனும் நான் எடுத்துட்டேன். அந்த பயிரையும் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து நான் வீட்லயே வச்சிருந்தா அது யாருக்கு லாபம்? எனக்கு லாபமா? இல்ல என்னைய சுத்தி இருக்கவங்களுக்கு லாபமா? யாருக்குமே லாபம் இல்ல. அந்த ஒரு அ நான் 1 ஏக்கர் பயிர் இருக்கேன் அப்டின்னா, அந்த 1 ஏக்கரையும் என்னால எவ்வளோ நாள் உட்கார்ந்து சாப்பிட முடியும்? கண்டிப்பா அத வந்து என் ஒரு ஆளால என் ஒரு குடும்ப தேவைக்கு மட்டும் நான் அத வச்சுக்க முடியாது. கமர்ஷியலைஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா, அத வித்து நான் காசாக்குனா தான் என்னுடைய மத்த தேவைகள வந்து நான் பார்க்க முடியும். சோ கண்டிப்பா அத வந்து நான் கமர்ஷியலைஸ் பண்ணி ஆகணும். மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் ஆகணும். அப்படிங்கிறப்ப அதுக்கான உத உ வசதியும் அரசாங்கத்துல இருந்து பண்ணி குடுத்தாங்க. என்ன அப்டின்னா, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எம்எஸ்பி அப்டின்ற சொல்லப்படுற குறைஞ்சபட்ச விலைய வந்து நிர்ணயிக்கிறது. அதாவது அரசாங்கமா பார்த்து இந்த இந்த மாதிரியான பயிருக்கு இவ்ளோ எம்எஸ்பி அப்படின்னு சொல்லிருவாங்க. சோ அதுக்கு கீழ யாராலயும் அத வாங்க முடியாது. அதுதான் எம்எஸ்பி அப்படிங்கிறது. சோ அதுதான் மினிமமான பிரைஸ். சோ அது வந்து ஒரு நியாயமான விலையா இருக்கும். ஓகேவா? போத் க வாங்குறவங்களுக்கும் சரி, அத விக்கிற விவசாயிக்கும் சரி 2 பேருக்குமே ஒரு நியாயமான விலைய அரசாங்கமே நிர்ணயிப்பாங்க. இதுதான் இந்த கமர்ஷியலைசேஷன்க்குள்ள வந்தது. ஓகேவா? அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இது எல்லாமே ஓகே. 5வது என்னன்னா, ஃபார்ம் மெக்கனைசேஷன். அதாவது விவசாயத்தை இயந்திரமயமாக்குறது. எல்லாமே இருக்கு. நமக்கு வந்து இப்ப தெரியுது. எவ்ளோ நமக்கு சீக்கிரம் நம்ம இது எல்லாமே பண்றோமோ, அவ்ளோ சீக்கிரம் நம்மளுடைய ஃபுட் ஷார்டேஜ வந்து நம்மளால குறைக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபுட்டுமே பத்தல நமக்கு. ஃபுட் கிரைசிஸ்ல இருக்கோம். பிளஸ் வந்துட்டு இதுவும் டிமாண்டா இருக்கு. என்னது? ஆ ஃபுட்டும் டிமாண்டா இருக்கு. மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரம் புரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. சரி ஓகேவா? அப்படி இருக்கப்ப, ஓகே மாடு வந்து உழுகட்டும். ஆ இது ஒவ்வொன்னும் பொறுமையா வந்து பண்ண முடியுமா? அந்த மாரி நம்மளால கண்டிப்பா பண்ண முடியாது. சோ அதுக்காக தான் ஆ இண்டஸ்ட்ரிக்குள்ள போறாங்க. அதாவது மெக்கனைசேஷன்க்குள்ள போறாங்க. இயந்திரமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள ப்ராசஸ்க்குள்ள போறாங்க. சோ இது மூலமா டிராக்டர்ஸ், மத்த தேவையான இயந்திரம் இது எல்லாமே கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி, சோ அது மூலமா எல்லாத்தையுமே வந்து ஃபாஸ்டன் பண்றாங்க. ஓகேவா? 6வது என்னன்னா, கமாண்ட் ஏரியா டெவலப்மென்ட் புரோகிராம். சிஏடிபின்னு சொல்லப்படுற கமாண்ட் ஏரியா டெவலப்மென்ட் புரோகிராம். இது என்னன்னா 1974ல கொண்டு வந்தாங்க. இது மூலமா 2 டெவலப்மென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு ஆன் ஃபார்ம் டெவலப்மென்ட். இன்னொன்னு ஆஃப் ஃபார்ம் டெவலப்மென்ட். அதாவது ஆன் ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த பண்ணை நிலத்துல நம்ம எந்த இதுல பயிரிடுறோமோ அந்த நிலத்த மேம்படுத்துறது அப்படிங்கிறது ஆன் ஃபார்ம். அதாவது அந்த இடத்த லெவல் பண்றதா இருக்கட்டும், இரிகேஷன் ஃபெசிலிட்டி வாய்க்கால் கொண்டு வரதா இருக்கட்டும், நீர் வாய்க்காலா இருக்கட்டும். இன்னொன்னு இப்போ ஒரு பயிருக்கு ஏத்த மாதிரி அந்த மண்ண தயார்படுத்து. இது எல்லாம் இந்த ஆன் ஃபார்ம்னு சொல்லப்படுற பண்ணை நில மேம்பாடுல வந்துரும். ஆஃப் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னா, பண்ணைக்கு வெளியே. சரி ஓகே நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. நம்மளுடைய இடத்திலேயே அத வச்சிருந்தா நம்ம அத சந்தைப்படுத்த முடியுமா? மார்க்கெட்க்கு கொண்டு போ முடியுமா? கண்டிப்பா முடியாது. சோ அதுக்கான ஒரு ரோட் ஃபெசிலிட்டி வேணும். அப்ப ஒரு கிராமத்துல இருந்து டவுனுக்கு கொண்டு போணும் அப்படின்னா, அதுக்கான அந்த ஒரு ரோட் ஃபெசிலிட்டி வேணும். இன்னொன்னு அதே மாதிரி அத மார்க்கெட்க்கு கொண்டு போறதுக்கான எல்லா எல்லா விதமான ஏற்பாடுகளும் அரசாங்கத்திலருந்து பண்ணி தரணும். இப்போ நெல் கொள்முதலே இருக்கு. அத வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ், ஒரு குடோன் அந்த மாதிரியான இப்ப நம்மளே பார்த்திருக்கோம். இப்ப ரேஷனுக்கு வரக்கூடிய அரிசி எல்லாம் ஒரு இடத்துல ஒரு குடோன் மாரி இருக்கும். அங்க வச்சிருப்பாங்கல்ல. சோ அங்கேருந்து தான் மத்த எல்லா பிடிஎஸ்க்கும் அத வந்து பிரிச்சு குடுப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப, அத ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடம். இது எல்லாமே எதுல தான் வரும்? ஆஃப் ஃபார்ம் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லப்போற பண்ணைக்கு வெளியேயான மேம்பாடுகள்ல இது எல்லாமே வரும். எது இந்த ரோடு, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இந்த மாதிரியானது எல்லாம். சரி ஓகே. எல்லாமே ஓகே. 7வது என்னன்னா, இது ரொம்பவே முக்கியமானது. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ ஃபர்ஸ்ட் டைமா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, எல்லாமே பயிர் எல்லாமே நல்லா விளைஞ்சாலுமே, பாரம்பரிய விதைய யூஸ் பண்ணி நம்ம பண்ணாலுமே, கடைசியா இந்த பூச்சிகளோட தாக்குதல் இருக்கு இல்லையா? நெறைய பார்த்திருப்போம் நம்மளே இந்த லோக்கஸ் அட்டாக்னால நெறைய இடத்துல வந்து பயிரெல்லாம் எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்கு அதெல்லாம் நம்மளே பார்த்திருக்கோம். சோ அதெல்லாம் பிரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஆ பூச்சிக்கொல்லி மருந்துகளும், உரங்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. உரங்கள் அப்படிங்கிறது அத இன்னும் நல்லா வளர வைக்கிறதுக்கு. பூச்சிக்கொல்லி அப்படிங்கிறது அதுல வந்து எந்த ஒரு இன்செக்டும் அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்காக வர்றது அது. இந்த என்பிகே சொல்லப்படுற சோடியம், பொட்டாசியம் இது எல்லாமே யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த எல்லா காம்போனன்ட்ஸும் எல்லா கூறுகளும் ஒண்ணா சேர்ந்து தான் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒண்ண டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க. எப்போனா இந்த கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி காலகட்டத்தில இந்தியாவோட விவசாயத்த வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதுக்கு இந்த எல்லா காம்போனன்ட்டுமே முக்கியமான ஒரு காரணமா இருந்தது. ஓகே. அடுத்து சரி எல்லாம் பார்த்தாச்சு. எந்தெந்த காலகட்டத்தில இது நடந்துச்சு? இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிறது என்னென்ன ஃபேஸஸ்ல அது நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது 1965 ஆக்சுவலா இதுக்கான கிரீன் ரெவல்யூஷனுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து 1960லே ஒரு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அத பத்தின பேச்சுவார்த்தையா இருக்கட்டும். ஏன்னா அதுக்கான தேவை வந்துருச்சு அப்படிங்கிறது தெரியுது. சோ அத வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை. இப்ப நம்ம பிளானிங்கா இருக்கட்டும். ஆ நம்ம 5 இயர் பிளான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த பீப்பிள்ஸ் பிளானா இருக்கட்டும். அது எல்லாமே விஸ்வேஸ்வரய்யா பிளான்லாம் 1934லே வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக் இதெல்லாம்.
சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கான ஆரிஜின் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஓகேவா? அதுக்கான ஆரம்பம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அப்படிதான் இதுக்கான இந்த கிரீன் ரெவல்யூஷனுக்கான ஆரம்பம் அப்படிங்கிறது 1960ஸ்லயே அதுக்கான தேவை அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து இருந்துச்சு. ஆனா அபிஷியலா ஸ்டார்ட் பண்ணது இந்த 65 டு 66 இந்த பினான்சியல் பீரியட்ல ஒரு 80 வரைக்கும் இந்த ஃபேஸ் 1 ஃபர்ஸ்ட் காலகட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே. இதுல முக்கியமான பயிர் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தே ஃபோக்கஸ்ட் ஆன் வீட் புரொடக்ஷன். எதனால அப்படின்னா, அந்த ஏரியா அந்த பஞ்சாப், ஹரியானா, யுபி இந்த மாதிரியான ஏரியாஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இத வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது. எதனால நான் சொல்றேன்னா, இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அவங்க கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் பார்ட். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எங்க எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் யுபி இந்த இடத்துல எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. எதனால அப்படின்னா, நமக்கே தெரியுது. இப்பதான் வந்து அ ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இத ஆரம்பிக்கிறாங்க. லைக் ஒரு பொறந்த குழந்தை மாரி தான் இது. சரிங்களா? சோ அந்த மாரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல, அதாவது அந்த மெக்கனைசேஷனு, ஒரு டிராக்டர்னா என்னன்னே தெரியாது. எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இல்ல. ஒரு இரிகேஷன் ஃபெசிலிட்டினே எதுவுமே இல்ல. ஆக்சுவலா அவங்க குடுக்குறாங்க. இது எல்லாமே அவங்க குடுக்குறாங்க. பட் இது எதுவுமே என்னன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்றத விட, இந்த பஞ்சாப், ஹரியானா, யுபி ரீஜன்லலாம் ஆல்ரெடி இந்த இரிகேஷனா இருக்கட்டும், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல இருந்துச்சு. சோ இந்த இடத்த அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க. இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா, நமக்கு வந்து ரொம்ப வேலை இருக்காது. கொஞ்சம் கம்மியாகும். வொர்க் லோட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்படின்னு அவங்க நினைச்சதுனால இந்த ஏரியாஸ்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இங்க வந்து ரைஸோட புரொடக்ஷன் இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ரைஸ், பேடி அப்படின்னு பார்க்கும்போது, நெல் வந்து நம்மளுடைய சதர்ன் சைட்ல தான் நமக்கு அதிகம். ஓகேவா? சோ இந்த ஏரியால வந்து கோதுமை அப்படிங்கிறது தான் அதிகமா இருந்துச்சு. சோ அதனால கோதுமை மேல தான் இது வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு இருந்துச்சு. இதுவுமே ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். கிரீன் ரெவல்யூஷன் பீரியட்ல எந்த பயிர் மேல அவங்களுடைய கவனம் வந்து இருந்தது அப்படின்னு ஒரு எம்சிக்யூ. இதே எம்சிக்யூவ அப்படியே கேட்டிருப்பாங்க. எதுன்னு வீட், சுகர் கேன், ரைஸ் இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அதுல வீட் அப்படிங்கிறது தான் கரெக்ட்டான ஆன்சர். சரி ஓகே. எந்த இயர்ன்னு பார்த்துட்டோம். எதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த பீரியட்ல லான்ச் ஆன புரோகிராம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மென்ட் புரோகிராம் ஐஏடிபின்னு சொல்லப்படுது. இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஏரியா புரோகிராம் ஐஏஏபி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து இதுல முக்கியமான ரோல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ரியல் கேம் சேஞ்சர் எது அப்படின்னா, அந்த ஹை யீல்டிங் வெரைட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏற்கனவே HYV அப்படிங்கிறது. அத வந்து இந்த 1965 டூ 66 அந்த பீரியட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அத வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுதான் இதோட கீ ஃபேக்டரே. அதுதான் ஒரு கேம் சேஞ்சரே அதுதான். அந்த சீட்ஸ் தான். சரிங்களா? ஓகே. ஆம். இது வந்து எதனால நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஏன்னா நம்ம வந்து கண்ட்ரி வந்து ரொம்பவே ஃபுட் இம்போர்ட்ட வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அந்த காலகட்டத்துல. ஃபுட் வந்து நம்ம உணவ வந்து இறக்குமதிய ரொம்ப நம்பி இருந்தோம். அதனால வந்து தான் இந்த கிரீன் ரெவல்யூஷன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. சரி ஓகே. ஃபுட் புரொடக்ஷனோட குரோத் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 1950ல அவங்க ஆரம்பிக்கும்போது, அந்த உணவு உற்பத்திக்கான அ இது பார்த்தோம் அப்டின்னா, வெயிட் பார்த்தோம்னா, 25 மில்லியன் டன் தான் ஃபர்ஸ்ட் அந்த 1950ல இருந்தது. ஓகேவா? அதுக்கப்புறமா தான் இந்த கிரீன் ரெவல்யூஷன் ஒண்ணு 1965ல வந்துச்சு. ஸோ 65ல வரும்போதே கிட்டத்தட்ட 33 மில்லியன் டன்னா அது அதிகமானுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் 1 முடியும்போது 1980ல 1980கள்ல 100 மில்லியன் டன்னா அது வந்து உயர்ந்திருக்கு. ஸோ வந்து இதுலருந்து என்ன தெரியுது? ஃபுட் கிரெயினுக்கான புரொடக்ஷன் உணவு தானியத்தோட உற்பத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த காலகட்டத்துல வளர்ச்சி அடைஞ்சுட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இதுதான் ஃபேஸ் 1. ஓகே. நெக்ஸ்ட் ஃபேஸ் 2 காலகட்டம் 1980லேருந்து 1991ல 1980 டூ 1991ல. ஓகே. இப்ப வந்து வீட் புரொடக்ஷன் ஓரளவு ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஏன்னா, அந்த ரீஜியன்ல வந்து வீட் புரொடக்ஷன் ஓரளவு நிலையா இருக்கு. அப்படிங்கிறதுக்கு அப்புறமா அவங்களுடைய கவனம் வந்து எங்க திரும்ப ஆரம்பிச்சுச்சு? அடுத்து இருக்கக்கூடிய ரைஸ் புரொடக்ஷனுக்கு திரும்புனாங்க. ஓகேவா? நெல் உற்பத்தி மேல அவங்களுடைய கவனம் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. எந்த ஏரியாஸ்ல எல்லாம் அதிகமா கவனம் செலுத்துனாங்க அப்படின்னா, அதிக மலைப்பகுதிகள்ல, அதாவது மலைப்பகுதினா அதுல ஆ ரெயின் வந்து எந்த இடத்துல எல்லாம் இருக்கோ, அதிகமா இருக்கோ, அந்த ஏரியாவ கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், பீகார், அங்க ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் யுபி பார்த்தோமா, இப்போ ஈஸ்டர்ன் யுபி, அசாம், அப்புறம் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியாஸ் மத்த இந்த கடலோர பகுதிகள்ல எங்கெல்லாம் வந்து 100 சென்டிமீட்டருக்கு மேல மழை இருக்கோ, அந்த ஏரியால எல்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதுல வந்து தமிழ்நாடும் கவர் ஆனுச்சு. ஓகேங்களா? இந்த காலகட்டத்துல தான் இந்த ஃபேஸ் 1 அதோட சக்சஸ பேஸ் பண்ணி தான் 6த் மற்றும் 7த் 5 இயர் பிளான் இருக்கு இல்லையா? அதுல தான் அந்த கட்டம் 1ஓட வெற்றிய வச்சு தான் இத வந்து திரும்ப நோக்கமா வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து சில ஏரியால வந்து நல்லாவே ஒரு ப்ராக்ரஸ் கிடைச்சுச்சு. எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது, கிருஷ்ணா, கோதாவரி டெல்டா பகுதிகள்ல, அப்புறம் காவேரி பள்ளத்தாக்குல, மேற்கு வங்கத்தோட சில பகுதிகள்ல எல்லாமே வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைச்சுச்சு. எந்த இடத்துலலாம் அவ்வளவா சரியா இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, பீகார் குறிப்பா அந்த போஜ்பூர் அப்படிங்கிற இடத்துலலாம்
ஓரளவு மட்டும்தான் பயன் இருந்துச்சு. எல்லா பகுதிகள்லயும் அதோட பயன் வந்து சென்றடையல அப்படிங்கிறது தான் ஃபேஸ் 2 ஓட ஒரு நிலை. ஓகே. அடுத்து ஃபேஸ் 3 அப்படிங்கிறது 1991ல இருந்து 2003 வரைக்கும். ஓகேவா? இது வந்து என்னன்னா, இதுல என்னென்ன மாதிரியான கிராப்ஸ்லாம் டார்கெட் பண்ணாங்கன்னா, எப்போனா 8த் அண்ட் 9த் 5 இயர் பிளான்ல இருக்கக்கூடியது. அதுல பார்த்தோம் அப்படின்னா, காட்டன்னு சொல்லப்படுற பருத்தி, எண்ணெய் விதைகள், ஆயில் சீட்ஸ், பயிறு வகைகளான பல்சஸ், சிறுதானியங்கள் ரொம்பவே முக்கியமானது. மில்லட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு, ஆ இந்த இதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. இதுல தான் 8த் அண்ட் 9த் 5 இயர் பிளானும் கவர் ஆகும். சரிங்களா? இந்த 1990ஸோட எண்ட்ல பார்த்தோம் அப்டின்னா, இந்த பசுமை புரட்சியோட நோக்கம் வந்து எத நோக்கி இருந்துச்சு அப்டின்னா, இந்தியாவோட செமி அரிட் அண்ட் ட்ரை லேண்ட் ஓகேவா? என்ன இந்தியாவோட வறண்ட மற்றும் பாதி வறண்ட பகுதிகள் இருக்கும் இல்லையா? அதுல இவங்களோட கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்து எங்கெங்கன்னு பார்த்தோம். ஓரளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இரிகேஷன்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல ஃபேஸ் 1 இருந்துச்சு. ஃபேஸ் 2 அப்டிங்கிறது மழை இருக்கக்கூடிய இடங்கள். மலைப்பகுதி வந்து மழைப்பொழிவு எந்த இடத்துலலாம் இருக்கோ, அந்த இடத்துல எல்லாம் வந்து ஃபேஸ் 2 இருந்துச்சு. ஃபேஸ் 3 அப்டிங்கிறது செமி அரிட் அண்ட் ட்ரை லேண்ட். ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமானது. இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல கொண்டு வந்தப்பட்ட ஒரு முக்கியமான புரோகிராம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டகிரேட்டட் வாட்டர் ஷெட் மேனேஜ்மென்ட் புரோகிராம். அதாவது ஒருங்கிணைந்த நீர்பிடிப்பு பகுதிகள். அத வந்து மேலாண்மை பண்றதுக்கான திட்டம் வந்து இதுல தான் கொண்டு வந்தாங்க. இது மூலமா என்ன நடந்துச்சுன்னா, அந்த ட்ரை ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வறண்ட பகுதிகள்ல வாட்டரோட யூசேஜ் வந்து ரொம்பவே அதிகமா இருந்தது அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா? இதுலயுமே சில இடங்கள்ல வந்து சக்சஸ் ரேட் வந்து அதிகமா இருந்துச்சு. எங்கன்னா, நர்மதா தாபியோட அந்த இடைப்பகுதி தோவாப்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்று இடைப்பகுதியில, அப்புறம் வந்து துங்கபத்ரா பள்ளத்தாக்குல, அப்புறம் பீமா கிருஷ்ணா பள்ளத்தாக்கு இந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு ஆ ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சுச்சு. ஆனா, இது ஓவராலா பார்க்கும்போது ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்ல. ஃபேஸ் 1 கம்பேர் பண்ணியும், ஃபேஸ் 2 கம்பேர் பண்ணது காட்டிலும், இதுல வந்து அந்த அளவுக்கான சக்சஸ் ரேட் இல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஓகேவா? ஓகே. என்னென்ன காலகட்டத்துல நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். எப்படிலாம் அத கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகே. இது வந்து நமக்கு ஏற்படுத்தின இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, அது மூலமா என்ன நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, என்ன ஃபீட்பேக் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்காக தான் அந்த விஷயத்த நம்ம பண்றோம். சோ அப்படி பண்றம்போது கிரீன் ரெவல்யூஷன்ல வந்துட்டு இந்தியாவோட ஆ அப்போ இருந்த இம்மீடியேட் ஃபுட் கிரைசிஸ கண்டிப்பா சால்வ் பண்ணுச்சு. அத யாராலயுமே மறுக்க முடியாது. ஆனா வந்து அதுக்கு ம அதோட லாங் டெர்ம் இம்பாக்டும் இருந்துச்சு. அதோட நீண்ட கால தாக்கங்களும் இருக்கு. அப்படி என்னென்னன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆ இது வந்து சில பகுதிகள்ல மட்டும் தான் இத வந்து பயன்படுத்துனாங்க. ஓகேவா? சில இடங்கள்ல மட்டும் தான் அதோட பயன் வந்து அதிகமா இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் யுபி இங்கெல்லாம் வந்துட்டு அதிகமா இருந்துச்சு. மத்த ஸ்டேட்ஸ வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல அதிகமா இருந்துச்சு. மத்த ஸ்டேட்ஸ்ல இதோட தாக்கம் வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறது தான் உண்ம. 2வது இத யூஸ் பண்ணி ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? பணக்காரர்கள் வந்து இன்னும் பணக்காரன் ஆகுனாங்க. ஏழைகள் வந்து இன்னும் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. எதனால அப்டின்னா, அவங்களுக்கான அந்த ஒரு அவேர்னஸ் கரெக்ட்டா இல்ல. சரிங்களா? பணக்காரர்கள் அப்படிங்கிறப்ப, அவங்க வந்து இது அது கவர்ன்மெண்ட் குடுக்குற எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அந்த பத்தின புரிதல் இருந்துச்சு. சோ, அத யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இதே மாதிரி சிறு குறு விவசாயிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இத பத்தின தெரியல. பிளஸ் வந்து அவங்களுக்கு இந்த உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் பயன்படுத்துறதுல சில தயக்கங்கள் இருந்துச்சு. சோ, அதனால அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. சோ அவங்கலாம் வந்துட்டு இதுல அதிகமாவே பாதிக்கப்பட்டாங்க. ஓகேவா? அடுத்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். விவசாயிகளும் பயந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா? சோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாரி கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து மண்ணையும், நீரையும், நிலத்தடி நீர் எல்லாத்தையுமே அது வந்து மாசுபடுத்துச்சு. ஓரளவு அது மூலமா நமக்கு அப்போ இருந்த ஒரு உணவு தேவைய நம்ம பூர்த்தி செஞ்சாலுமே, ஆனா என்ன பண்ணுச்சு? நீண்ட கால இம்பாக்ட்டா அது என்னத்த நமக்கு குடுத்துச்சு அப்டின்னா, நம்மளுடைய மண்ணையும், நிலத்தடி நீரையும் அது மாசுபடுத்துச்சு. ஏன்னா, அதிகப்படியான ஏன்னா நமக்கு புரொடக்ஷன் நெறைய கிடைக்கணும் அப்டிங்கிற ஏன்னா மனுஷனோட ஒரு புத்தியே அப்படித்தானே. நமக்கு கிடைக்குது அப்டிங்கிறனா, இன்னும் கிடைக்கணும்னு அவனுக்கு அந்த ஆசை தான் அதிகமாகும். சோ அப்படிதான் வந்துட்டு, ஆ இன்னும் நமக்கு புரொடக்ஷன் கிடைக்கணும்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த லெவல விட அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபெர்டிலைசர்ஸையும், பெஸ்டிசைட்ஸையும். சோ உணவே அதனால என்ன ஆச்சு? நஞ்சா மாறுச்சு. சோ அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் நமக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட் மெக்கனைசேஷன்னால ரூரல் ஜாப்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சுச்சு. எல்லாமே டிராக்டர் வந்துருச்சு அப்டின்னா, அப்போ அங்க உழுதுகிட்டு இருந்த விவசாயிகளா இருக்கட்டும், அவங்க வச்சிருந்த மாடு இது எல்லாத்துக்குமான வேலைகள் வந்து அந்த இடத்துல இல்லாம போயிருச்சு இல்லையா? சோ அது மூலமா ரொம்ப அந்த எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறது இதுல ரொம்பவே பாதிக்கப்பட்டது. ஓவராலா பார்க்கும்போது, இம்மீடியேட் ஃபுட் கிரைசிஸ வந்து இது சால்வ் பண்ணாலுமே, எக்கனாமிக், சோசியல், என்விரான்மென்டல் இது எல்லாத்துலயுமே இதுக்கான இம்பாக்ட் வந்து கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஓகே. ஆ பொருளாதாரத்துல இதோட தாக்கம் எப்படி இருந்துச்சு? அது முக்கியமா தெரிஞ்சுக்கணும் நம்ம. நீங்க ஒரு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஆன்ஸர் எழுதும் போதுமே, இந்த மாதிரி தான் நீங்க கொண்டு போணும். ஒரு
ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கீமோ இல்ல ஏதோ ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான ஒரு இன்ட்ரோ, அதுக்கப்புறம் அதனுடைய இம்பாக்ட் அப்படின்னு நீங்க போகும்போது மொத்தமா ஒரு இம்பாக்ட் அப்படி எழுதிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் சோஷியல் இம்பாக்ட்னா என்ன, சோஷியல் இம்பாக்ட்ல இது இதெல்லாம் ஏற்படுத்துச்சு, அடுத்து எக்கனாமிக்ல இந்த மாதிரியான தாக்கத்தை இது கொடுத்துச்சு, அந்த மாதிரி நீங்க பிரிச்சு பிரிச்சு எழுதணும். அதுதான் ஒரு ப்ராப்பர் வே. ஒரு ஒரு ஆஸ்பிரண்ட், ஒரு நல்ல ஒரு ஆஸ்பிரண்டா நீங்க பேப்பரை கொண்டு போறது அந்த மாதிரியான ஒரு இதுதான் கொண்டு போகும். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப கண்டென்ட் குள்ள பார்ப்போம். பொருளாதார தாக்கம், எக்கனாமிக் இம்பாக்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுட் அண்ட் சாரி சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டிஃபரன்சஸ், சமூக மற்றும் பொருளாதார வேறுபாடுகள். ஓகேவா? இது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிச் கெட், பணக்காரங்க இன்னும் பணக்காரன் ஆயிட்டு இருந்தாங்க அப்படிங்கறது ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? சோ இதனால என்ன தெரியுதுன்னா, பணம் வச்சிருக்கவங்கள்ட்ட இன்னும் அதிகமா அந்த ப்ரொடக்ஷனை வச்சு அவங்க இன்னும் அதிகமா பணம் சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏழைகள் வந்து அவங்கள்ட்ட இல்ல அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஏற்கனவே பஞ்சம். பிளஸ் இதையும் உங்களால பண்ண முடியல. அவங்களுக்கு பண்றதுக்கான மனசும் இல்ல. சோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கான வேலை வாய்ப்பும் அவங்க இழக்கிற மாரி இருக்கு. சோ அவங்க வந்து இன்னும் சோசியல்ல வந்து எக்கனாமிக் ரீதியாவும் சரி, பொருளாதார ரீதியாவும் அவங்க பின்னடைவு சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. சோ இது மாதிரியான ஒரு அன்பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் ஒண்ணு கிரியேட் ஆனுச்சு. நெக்ஸ்ட், சில ஏரியா வந்து நல்லா செழிச்சிருந்துச்சு. மத்த ஏரியாஸ் வந்து சுத்தமா பின்தங்கிட்டாங்க. இது ஒரு இம்பாக்ட். மூணாவது என்னன்னா, கிரியேட்டட் இன்டர்பர்சனல், இன்டர் ரீஜியனல் அண்ட் இன்டர்ஸ்டேட் டிஸ்பாரிட்டிஸ். அதாவது தனிநபர், பிராந்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடைப்பட்ட வேறுபாடுகள் உருவானது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில ஏரியாஸ்ல தான் இது வந்திருந்துச்சு, சில ஏரியாஸ்ல சுத்தமா இல்ல. அப்போ ஒரு பக்கத்து ஸ்டேட்டே இருக்கட்டும், இப்ப பஞ்சாப், யூபியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூபி நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய பக்கத்து ஸ்டேட் மகாராஷ்டிரா அந்த ரீஜியன்ல எல்லாம் பெருசா இல்ல அப்படிங்கும் போது அவங்களுக்கான அந்த டிஃபரன்சஸே அதிகமாகுது இல்லையா? அததான் இந்த இடத்துல இன்டர்ஸ்டேட் டிஸ்பாரிட்டிஸ் வந்து அதிகமாகுது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பீப்புள் இன் ஹை ஈல்ட் ஏரியாஸ் ஏர்ன்டு மோர். அதாவது அதிக மகசூல் தரக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க, விளைச்சல்ல இருக்கக்கூடிய ஏரியால இருக்கவங்க வந்து இன்னும் அதிகமா ஏர்ன் பண்ணாங்க, அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த கிடைக்கக்கூடிய பணத்தை திரும்ப அதுலயே இன்வெஸ்ட் பண்ணாங்க. சோ அது மூலமா திரும்ப இன்னும் பணம் சம்பாதிச்சாங்க. அதாவது பணத்தை வச்சு சாரி ஒரு பயிரை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. அந்த பணத்தை திரும்ப அதிலேயே போட்டு அது மூலமா திரும்ப பணம் சம்பாதிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அவங்களோட மணியை டபுள் பண்ணிட்டே போனாங்க. இதனால அவங்களுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் ரீதியா நல்லாவே அவங்களோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபார்மர்ஸ் இன் லெஃப்ட் அவுட் ஜோன்ஸ் இருக்காங்க இல்லையா? அதாவது மத்த ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கவங்க மத்தவங்களோட கம்பீட் பண்றதுக்கு வந்து ரொம்பவே போராடினாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பஞ்சாப், ஹரியானா ஏரியால இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு போயிட்டு இருக்காங்க. சோ அவங்க லெவலுக்கு மத்த ஸ்டேட்ஸ்ல இருக்க விவசாயிகளால அவங்களுக்கு கூட காம்பீட் பண்ண முடியல அப்படின்றதுதான் உண்மை. சோ இது மாதிரியான ஒரு தாக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. இதுல வந்து போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்கு. பாசிட்டிவ் சைட்ஸும் இருக்கு, நெகட்டிவ் சைட்ஸ் ரெண்டுமே இந்த தாக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இதை யூஸ் பண்ணி பஞ்சாப் அண்ட் பீகார் வந்து அப்போ எப்படி இருந்துச்சு, அதாவது கிரீன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா, ஒரே மாதிரியான விளைச்சல் தான் எல்லா இடத்துலயுமே இருந்துச்சு. பஞ்சாப், பீகார் அந்த மாதிரியான இடத்துல இருந்துச்சு. ஆனா இது ஹை யீல்டு வெரைட்டிஸ் இந்த யூஸ் பண்ண இந்த கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமாலாம் பஞ்சாப் வந்து ரொம்ப நல்லாவே முன்னேற்றம் அடைஞ்சுச்சு. ஆனா பீகார் வந்து இதுல பெருசா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாததுனால பீகார் வந்து அந்த அளவுக்கு அதோட எஃபெக்ட் வந்து கொடுக்க முடியல. ஓகேவா? பஞ்சாப் வந்து அதிகமா முன்னேற்றம் அடைஞ்சுச்சு, பீகார் வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்துச்சு அப்படிங்கறதா உண்மை. ஓகேவா? இன்னொரு சைடு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சின்ன விவசாயிகள் வந்து இன்ஃபார்மல் கிரெடிட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களால மத்தவங்க கூட போட்டியிட முடியாம மத்த கடன் வலையில சிக்கி கடன் சுழற்சியில அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. தலைமுறை தலைமுறையா கடன் செலுத்துற மாதிரியான ஒரு கடன் வலையில போய் சிக்கிக்கிட்டாங்க. சரிங்களா? இதுதான் எக்கனாமிக் ரீதியா ஏற்பட்ட இம்பாக்ட். நெக்ஸ்ட் சோசியல் இம்பாக்ட், சமூக தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரூரல் லேண்ட்லெஸ்னஸ் இன்க்ரீஸ். அதாவது ஊரகத்துல நிலமின்மை அப்படிங்கறது அதிகரிச்சுச்சு. எதனால அப்படின்னா, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, சிறு மற்றும் குறு விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கனால இந்த புது டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிக்கும் அதை வந்து அவங்களால பணம் கொடுத்து வாங்க முடியல. ஒரு டிராக்டரா இருக்கட்டும் இல்ல வேற ஏதோ ஒரு இயந்திரமா இருக்கட்டும் உடனே அவங்களால வந்து வாங்க முடியல. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம நிலத்தை வித்துட்டு நம்ம வேற எங்கேயாவது போய் பொழைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லேண்டை வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இது மூலமா என்ன ஆச்சு, அக்ரிகல்ச்சர் அந்த ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுடைய நிலத்திலே லேபரா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவானுச்சு. இதனால வந்து பாவர்ட்டி அதிகமானுச்சு. ஹெல்த்தோட கண்டிஷன், அவங்களுக்கு வந்து வறுமையில இருக்கும் போது அவங்களோட ஹெல்த் கண்டிஷனே அவங்க அவ்வளவா பார்த்திருக்க மாட்டாங்க. சோ ரூரல் கம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து பாதிப்படையக்கூடியதா மாறுச்சு. சரிங்களா? அடுத்து மெஷனைசேஷன் ரெடியூஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான் இது. இயந்திரமாக்கல்னால வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு வந்துச்சு. டிராக்டர், அப்புறம் இந்த அறுவடை இயந்திரங்கள், தானிய பிரிப்பான் இயந்திரங்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால
என்னாச்சு, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சுச்சு. மெஷின் வந்து ஹியூமன் லேபர் அப்படிங்கிறத வந்து குறைச்சிருச்சு. ஸோ பண்ணை அப்படிங்கிற ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே எஃபிஷியன்ட்டா மாறினாலுமே ஜாப் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சுச்சு. ஸோ இதனால என்ன ஆச்சு, ரூரல் அன்எம்ப்ளாய்மென்ட், அதாவது அந்த வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமானுச்சு. ஓகேவா? அவங்களுக்கு வந்து இத விட்டா, விவசாயத்த விட்டா வேற எதுவும் தெரியாது அப்படிங்கிறப்ப, அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் வேற எத நம்பி இருக்கும். வேற எதையுமே அவங்க வந்து எந்த வேலையுமே தெரியாது. எந்த ஸ்கில்லுமே அவங்களுக்கு இல்ல அப்படிங்கிறப்ப, அவங்க வேற என்ன பண்ணுவாங்க? ஜாபே இல்லாம தானே இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான நிலை வந்து அதிகமானுச்சு. ஓகேங்களா? இப்போ கிரீன் ரெவல்யூஷன்னால என்னது, ஃபுட் புரொடக்ஷன் இதெல்லாம் அதிகமாயிருக்கு. ஆனா சோசியல் ப்ராப்ளம், இந்த லேண்ட்லெஸ்னஸ், பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மென்ட் இது எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு சம்மரி மாரியான ஒரு இது. ஓகேங்களா? அடுத்து எக்காலஜிக்கல் இம்பாக்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலா இம்பாக்ட் என்னன்றத பார்த்தோம். அடுத்து வந்து சோசியல் இம்பாக்ட், எக்கனாமிக் இம்பாக்ட், சோசியல் இம்பாக்ட் பார்த்திருக்கோம். இப்போ சுற்றுப்புற சூழல்ல, அதாவது சூழல்ல வந்துட்டு என்ன மாதிரியான மாற்றம் வந்து இது தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஃபர்ஸ்ட் சாயில் டிகிரேடேஷன், மண் சீர்கேடு அப்படிங்கிறது நடந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு விளைச்சல் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையில நம்ம அதிகமா வந்து ஃபெர்டிலைசர்ஸையும், பெஸ்டிசைட்ஸையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சதுனால, நம்மளோட மண்ணுடைய தன்மை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சுச்சு. சுத்தமா அதோட இது வந்து குறைஞ்சிருச்சு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவர் இரிகேஷன். அதிகமா நம்ம தண்ணி நீர்ப்பாசனம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாலும், மண்ணோட இது டிகிரேட் ஆகும். அதே மாதிரி புவர் டிரைனேஜ், மோசமான வடிகால். ஒரு நம்ம தண்ணி பாய்ச்சுறோம் அப்படின்னா, அதுக்கான வடிகால் வந்து கரெக்ட்டா இருக்கணும். இல்லங்கிற பட்சத்துல அது தேங்கி பயிரும் சேதமாகும், மண்ணும் சேதமாகும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும். சோ அதனால இந்த புவர் டிரைனேஜ்னாலயும் இந்த சாயில் டிகிரேடேஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு. இன்னொன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஹெவி கெமிக்கல் யூஸ். ரசாயனத்த வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. அதனால அடுத்து வந்து என்னது, சலைனைசேஷன். அதாவது சலைனைசேஷன்னா என்ன, உவர் நிலம். உப்பு அதிகமா இருக்கிறதுனால உப்பு அந்த இடத்துல படிஞ்சிரும். ஓகேவா? அது அல்கலைசேஷன் சேம் அதேதான். காரியம் அடைதல். இதனால என்ன ஆகுது, ஒரு அன்ப்ரொடக்டிவ் சாயில். அந்த சாயில் வந்து இனிமே அதுக்கு எந்த இதுக்குமே யூஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு அந்த சாயில் வந்து போயிடுது. 2வது வாட்டர் லாகிங் அண்ட் கெமிக்கல் ஓவர்லோட். நீர்த்தேக்கம் மற்றும் ரசாயன மிகை பயன்பாடு. எக்ஸசிவா, நான் ஆல்ரெடி அதே பாயிண்ட் தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது. அதிகமா கால்வாயில நீர் பாசனம் பண்ணதுனால வாட்டர் லாகிங், நீர் வந்து அதிகமா தேங்குது. அதுக்கப்புறம் கெமிக்கல் ஓவர்லோட் பண்றதுனாலயும் நீர் தேங்குது. இதனால வந்து சாயில்ல வந்து மைக்ரோப்ஸோட இது போயிடுது. சாயிலோட அந்த நுண்ணுயிர்கள் இருக்கு இல்லையா? இப்ப மண்புழுலாம் இருக்கு அப்படின்னா, அது கண்டிப்பா நமக்கு தேவை. ஏன்னா விவசாயியோட நண்பன்னு சொல்லுவாங்க இல்லையா? எர்த் வார்ம். சோ அது வந்து கண்டிப்பா இருந்தா தான் இருக்கிற அந்த பூச்சிகள் அந்த மாதிரியானது சாப்பிடும். சோ நம்ம அதிகமா ஃபெர்டிலைசர்ஸ், உரம் இதெல்லாம் யூஸ் பண்ண அதுவுமே சாக ஆரம்பிச்சுச்சு. அந்த மண்ணுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் சாக ஆரம்பிச்சுச்சுனால, மண்ணோட அந்த ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. சுத்தமா இல்லாம போயிருச்சு. அடுத்து வந்து கெமிக்கல் இன்புட்ஸ வந்து ரொம்பவே நம்பி இருந்ததுனால தான் இந்த கெமிக்கல் ஓவர்லோட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு. சோ ஒரு நல்லா இருந்த ஒரு மண்ண வந்து நம்ம ஓவர்லோட் இன்னும் நெறைய பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் குடுத்து அந்த ஃபெர்டிலைசர் இருந்தா தான் நான் உனக்கு வந்து புரொடக்ஷன் பண்ணி தருவேன் அப்படின்னு அது சொல்ற நிலைமைக்கு நம்ம வந்து அத மாத்திட்டோம். ஓகேவா? சோ இதுதான் அந்த கெமிக்கல் ஓவர்லோட் அப்படின்னு. ஃபுல்லாவே அந்த கெமிக்கல நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஓகேவா? 3வது எக்காலஜிக்கல் இம்பாக்ட் என்னன்னா, பொல்யூஷன் அண்ட் டீஃபாரஸ்டேஷன். மாசுபாடு, அப்புறம் வந்து மனச்சூழல வந்து அழிக்கிறது. பொல்யூஷன். ஆல்ரெடி சொன்ன மாரி வாட்டர் பாடிஸ் இருக்கு இல்லையா? அங்க வந்து நீர்நிலைகள் வந்து மாசுபடுது. அதோட அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து இதுல கலக்குறதுனால மாசுபடுது. நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் ஸ்கேல் டீஃபாரஸ்டேஷன். பெரிய அளவுல வந்து காடுகள அழிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன ஆகுது? லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அங்க இருக்கக்கூடிய உயிர்கள் வந்து அழிச்சதுனால, நம்மளுடைய அந்த சைக்கிளே, நம்மள அந்த பயாலஜிக்கல் சைக்கிளே வந்து நமக்கு ஒரு டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்பட்டுச்சு. அடுத்து வீக்கண்ட் எக்காலஜிக்கல் பேலன்ஸ். சோ இத நம்ம பண்ண தவறுனதுனால, நமக்கு வந்து எனக்கு புரொடக்ஷன் மேலே நான் என்னுடைய கண்ணு இருந்ததுனால, நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டோம்? எக்காலஜிய மறந்துட்டோம். நம்மளுடைய சூழல நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த வந்து நம்ம அடியோட மறந்துட்டோம் அப்படிங்கிறதுனால, அந்த எக்காலஜிக்கல் பேலன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாவே வீக்கெண்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் தான் இதோட இம்பாக்ட் அப்படின்றது. ஓகே. இந்த கிரீன் ரெவல்யூஷன பத்தி எல்லாமே பார்த்தாச்சு. அது என்ன அதோடைய தாக்கங்கள் என்ன? போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அதோட அட்வான்டேஜஸ் என்ன? தாக்கம் அப்படிங்கிறது வேற, அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வேற. அதனால என்னென்ன நன்மை எல்லாம் நமக்கு கிடைச்சுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, டாக்கிள்ட் குரோனிக் ஃபுட் ஷார்டேஜ் டியூரிங் ராபிட் பாப்புலேஷன் குரோத். அதாவது அதிகமா மக்கள் தொகை வளர்ந்துகிட்டு இருந்தக்கூடிய காலகட்டத்துல இத நம்ம கொண்டு வந்ததுனால, அப்ப ஏற்பட்ட ஆஹ் உணவு குறைபாட்ட வந்து நம்மளால குறைக்க முடிஞ்சுச்சு. ஓகேவா? அத வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண, எதிர்கொள்ள முடிஞ்சுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இது ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். 2வது என்னன்னா, எலிமினேட்டட் ரெக்கரிங் ஃபெமைன்ஸ் அண்ட் ப்ராட்
ஃபுட் செக்யூரிட்டி டு மில்லியன். அதாவது அடுத்தடுத்து இப்போ ஒரு 1 இயர் பஞ்சம் ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம சரி செய்யும் பட்சத்துல தான் அடுத்து அதை நம்ம திரும்ப வராம தடுக்க முடியும். இல்ல நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம்னா திரும்ப திரும்ப அந்த பஞ்சம் என்ன ஆயிட்டு இருக்கும், ரெக்கரண்டா வந்துட்டே தான் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரியானது இல்லாம நம்ம வந்து அதை எலிமினேட் பண்ண முடிஞ்சுச்சு. அடுத்து உணவு பாதுகாப்பை வந்து மக்களுக்கு நம்மளால கொடுக்க முடிஞ்சுச்சு. அதாவது brought food security to millionsனா அப்ப இருக்கக்கூடிய அந்த மில்லியன் கணக்கான மக்களுக்கு வந்து உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறத நம்மளால கொடுக்க முடிஞ்சுச்சு. எதனால? இந்த கிரீன் ரெவல்யூஷன்னால. அடுத்து 3வது கவர்மெண்ட் இம்ப்ரூவ்ட் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். என்னென்ன? ரோட்ஸ், இரிகேஷன், ஸ்டோரேஜ். இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அந்த உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியதை மேம்படுத்தினாங்க. என்னென்ன? சாலைகள். ஏன்னா நம்ம வந்து ஆஹ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண அந்த இதை வந்து பயிரை வந்து சந்தைப்படுத்தணும், மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும்னா ரோடு வேணும். சோ ரோடு போட்டு கொடுத்தாங்க. அடுத்து இரிகேஷன் தேவைப்படுச்சுன்றதுனால நீர்ப்பாசனம் செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே, எல்லாமே பண்ணியாச்சு. அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு குடோன் மாதிரியான குடோன் ஃபெசிலிட்டி வேணும். சோ அதையும் பண்ணி கொடுத்தாங்க. இது எல்லாமே ரூரலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கவர்மெண்ட் மூலமா மேம்படுத்துனத ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். 4வது என்னன்னா, இந்தியா வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆனுச்சு. அதாவது ஃபுட் ப்ரொடக்ஷன்ல உணவு உற்பத்தியில வந்து இந்தியா வந்து தன்னிறைவை வந்து சந்திச்சது. ஓகேவா? வேற யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க மத்த ஒரு கண்ட்ரியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்ல. நம்மளே நம்மளுக்கான உணவை வந்து எங்களால உற்பத்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து நம்ம உருவாக்கணும். எதனால? இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலமா. அடுத்த 5வது ரைசிங் ஃபார்ம் வேஜஸ் இன்க்ரீஸ்ட். அப்புறம் வந்து ரூரல் கேஷ் ஃப்ளோ அதிகமானுச்சு. அப்புறம் வந்து அக்ரோ அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே உருவானுச்சு. அதாவது விவசாய கூலிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான சம்பளம் வந்து அதிகமானுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நம்ம பெரிய அளவுல ப்ரொடக்ஷன் பண்றோம், நமக்கு இதுல ப்ரொடக்ஷன் கிடைக்குதுன்னா கண்டிப்பா லாபம் பாக்குறவங்க அடுத்து திரும்ப அதை வந்து கைவிடாம பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சோ எம்ப்ளாய்மெண்ட் அடுத்தடுத்து ஆள் தேவை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல நல்லாவே இருந்துச்சு. அவங்களுக்கான கூலியும் நல்லாவே குடுத்துட்டு இருந்தாங்க. இதன் மூலமா ரூரல்குள்ள இருக்க கேஷ் ஃப்ளோ பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. அதிகமா சம்பளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இன்ஃபிளேஷன் கண்டிப்பா அதிகமா தானே இருக்கும். சோ அது மாதிரி ரூரல் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது அதிகமா இருந்தது. நெக்ஸ்ட் நல்ல ஒரு உற்பத்தி கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி 25ல இருந்தது ஒரு 30, 28ல இருந்தது ஒரு 33, அதுக்கப்புறம் ஒரு 100, இந்த மாதிரி மில்லியன் டன்ஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போறப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் நமக்கு கிடைக்குது. இப்போ ஒரு தக்காளியே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ஒரு 10 மில்லியன் டன்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணி ஒரு 25 மில்லியன் டன் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தேவைக்கு போக மிச்சம் இருக்கக்கூடிய தக்காளிகள் இருக்கும் இல்லையா, அதை வச்சு வேற ஏதாவது ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கெச்சப்பா இருக்கட்டும், சாஸ், இந்த மாதிரியானது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாம். சோ இந்த மாதிரியே யூஸ் பண்ண இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து செய்யக்கூடிய அந்த அக்ரோ அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமானுச்சு. டொமேட்டோ அப்படிங்கிறத விட மத்த அந்த பாம் சுகர் இருக்கு இல்லையா, இது நம்ம நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா, சோ அதெல்லாமே வந்துட்டு அதிகமா இப்போ நிறைய வந்து கிடைக்குது அப்படிங்கிறப்ப அது சர்ப்ளஸா நமக்கு இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், அதை வச்சு இன்னும் வேற ஏதாவது ப்ராடக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். சோ அதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி தேவை. அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே உருவானுச்சு. சோ ஓவராலா சொல்ல போனோம் அப்படின்னா இது மூலமா வந்து ஒரு லேண்ட் ரிஃபார்ம் வந்து நமக்கு நடந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. லேண்ட் ரிஃபார்ம் அப்படிங்கிறது என்ன? நில சீர்திருத்தம். ஓகேவா? நில சீர்திருத்தமும் நடந்துச்சு. பிளஸ் வந்து அந்த கன்சாலிடேஷன் அது எல்லாத்தையுமே வந்து பிரிச்சு கொடுக்கறது அவங்களுக்கு. இவ்வளவுதான் ஒருத்தர் வந்து லேண்ட் வச்சுக்கணும், இந்த மாதிரியானது எல்லாமே இந்த கிரீன் ரெவல்யூஷன் காலகட்டத்துல தான் நடந்துச்சு. ஓகே, அடுத்து நிறைகள் பார்த்தாச்சு, குறைகள் டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஓவர் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதனால நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சாயிலோட ஹெல்த்தும் வாட்டர் பாடிஸ் இது எல்லாமே வந்து பொல்யூட் ஆக ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் இன்டென்சிவ் இரிகேஷன் பிராக்டிசஸ்னால கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. அதிகமா நம்ம தண்ணியை எடுத்துக்கிட்டே இருந்தோம், தேவைக்கு அதிகமா நீர் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும், நிலத்தடியோட நீர் மட்டம் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். சோ நீருக்கான தேவை அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் அதற்கான அந்த எப்படி சொல்றது, நீரை வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அது குறைஞ்சுக்கிட்டே வரும். சோ அதுக்கான ஒரு தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல வந்து வந்துரும். சோ அது மாதிரியான ஒரு நிலை வந்துச்சு. 3வது மேஜர் வெல்தி ஃபார்மர்ஸ் வந்து தான் பெனிஃபிட் ஆனாங்க, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து பின்னடைவை சந்திச்சாங்க அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து 4வது எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. அதாவது ஏற்கனவே பணம் வச்சிருக்கவன் இன்னும் அதிகமா சம்பாரிச்சுட்டே போனா இல்லாதவன் அவனோட நிலத்தை வந்து விக்கிற நிலைமையில ஏற்பட்டு தள்ளப்படுறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கறது உருவானுச்சு. பொருளாதார ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது உருவானது. ஓகேவா? 5வது கிராப் டைவர்சிட்டி டிக்ளைன்ட். எதனால? டியூ டு ஃபோக்கஸ் ஆன் ஃபியூ ஹை ஈல்டு வெரைட்டிஸ் இன்க்ரீசிங் வல்னரபிலிட்டி டு பெஸ்ட் அண்ட் டிசீசஸ். அதாவது சில உயர்வள ரக பயிர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்களே இல்லையா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டு, ரைஸ், இந்த மாதிரியான முக்கியமான பயிர்களை மட்டும்தான் கொடுத்தாங்களே முக்கியத்துவம் அளிச்சாங்களே இல்லையா, மத்த பயிர்களை அவங்க பெருசா
கருத்துல எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அதனால வந்து அந்த பயிர்கள்லாம் வந்துட்டு பூச்சியோட தாக்குதலுக்கு ஆளாகுற ஒரு நிலை வந்து ஏற்பட்டுச்சு. இந்த பிக்சர்ல குடுத்திருக்க மாரி ஒரு லோகஸ் அட்டாக் மத்த பயிர்கள் அதுலலாம் வந்து ஒரு லோகஸ் அட்டாக் ஆகுறது. அந்த மாதிரியான நிலை வந்து இருந்துச்சு. அதாவது சின்ன சாரி குறைஞ்ச பயிர்கள் மேல தான் அவங்களுடைய கவனம் இருந்துச்சே ஒழிய, மத்த பயிர்கள வந்து அவங்க கண்டுகொள்ளல. அப்படிங்கிறது தான் இதோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஓகே. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற டாபிக் பார்த்திருக்கோம். சோ அது மூலமா நம்ம இந்திய விவசாயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதோட இம்பாக்ட் என்ன எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இந்திய பொருளாதாரத்துல இன்னொரு முக்கியமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த எல்பிஜி அப்படிங்கிற எல்பிஜி ரிஃபார்ம் அப்படிங்கிறது தான். இது மூலமா என்னென்னலாம் நம்ம கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே. எல்பிஜி அப்படிங்கிறத இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? புதிய பொருளாதார கொள்கை. நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மையான பேர். 1991ல வந்தது. இது வந்து யார் பீரியட்ல வந்துச்சுன்னா, பி.வி. நரசிம்ம ராவ் அவர்களுடைய கவர்ன்மெண்ட் பீரியட்ல தான் வந்துச்சு. இதுக்கான முக்கியமான பிரெயின் சைல்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் மன்மோகன் சிங் அந்த டைம்ல இருந்த பினான்ஸ் மினிஸ்டர். அவர் தான் வந்து இதோடைய முக்கியமான ரோல்ல இருந்தாரு. சரிங்களா? ஆல்ரெடி சொன்னதுதான். பி.வி. நரசிம்மராவ் கவர்ன்மெண்ட் அடுத்து மன்மோகன் சிங் இவங்க தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணாங்க. எதனால இது வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அந்த டயத்துல 1990ஸ் அந்த பீரியட்ல வந்து இந்தியா வந்து மோசமான ஒரு பொருளாதாரத்த சந்திச்சிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட மொத்தமா இந்தியாவே முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு இதுல தான் இருந்துச்சு. எதனால அப்படின்னா, நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறத ரொம்பவே கிரைசிஸா இருந்துச்சு. அதாவது என்னன்னா, ஆம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு நம்மளுடைய கடன் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல இதுக்கு முன்னாடி நடந்ததுதான். சோ அந்த டயத்துல வந்து இந்தியாவ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமா அதிகமா வந்துட்டு 5 இயர் பிளான் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்பீங்க. சோ அதுலலாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் மேல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. கவர்ன்மெண்ட்ட வந்து நான் தப்பு சொல்லல. அவங்க வந்து இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. எப்படி சொல்றேன்? அவங்க வந்து நமக்கு நல்லது பண்ணணும்னு தான் நெனச்சாங்க. நம்மளுடைய சிட்டிசன்ஸ்க்கு வந்து நல்லது பண்ணணும். இந்தியா வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்மா இருந்துச்சு. எல்லா 5 இயர் பிளான்லயுமே அவங்க அததான் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 இயர் பிளான்ல வந்து அக்ரிகல்ச்சர் பார்த்தாங்கன்னா, இன்னொரு பிளான்ல வந்துட்டு அடுத்த 5 இயர்ல வந்துட்டு இண்டஸ்ட்ரிய ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லா செக்டார்ஸையுமே ஃபோக்கஸ் பண்ணணும்னு தான் அவங்க நெனச்சாங்க. சோ இண்டிபெண்டன்ஸ் வாங்குனதுக்கு அப்புறமா அந்த அளவுக்கு பொருளாதார வசதி நம்ம கிட்ட இல்ல. பிளஸ் இந்த மாதிரியான ஆ ரிஃபார்ம்ஸ் எல்லாமே நமக்கு மக்கள் கிட்ட கொண்டு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருந்தாங்க. நம்ம கவர்ன்மெண்ட். சோ அந்த மாதிரி இருக்கப்ப கடன் வாங்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த மாரி அதிகமா கடன் வாங்கி வாங்கி கிட்டத்தட்ட ஆ அதிகமான ஒரு கடன்ல வந்து நம்ம சிக்கிக்கிட்டோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்ல போய் சிக்கிக்கிட்டோம். இது ஒரு ரீசன். இன்னொன்னு என்னன்னா, ஆ வெளிநாட்டு செலவாணி இருக்கு இல்லையா? அதோட கையிருப்பு வந்து நம்மள்ட்ட குறைஞ்சுச்சு. எதனால? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி எல்லா செக்டார்ஸ் மேலயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றாங்க நம்ம கவர்ன்மெண்ட். அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட செல்ஃப் சஃபிஷியன்ட்டா நம்ம இருக்கோமா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா, நம்ம உணவுல தன்னிறைவு ஏற்படுறதுக்கே நம்ம இந்த கிரீன் ரெவல்யூஷன் மாரியான ஒரு இதுதான் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிற அந்த செல்ஃப் சஃபிஷியன்ட்டே நம்ம அப்பதான் வந்துச்சு. சோ ஃபுட்டுக்கே அப்பதான் வந்திருக்கோம். மத்த இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இல்ல மத்த தேவைகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம என்னதான் பண்ணோம்? ஆ வெளியில இருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இறக்குமதி பண்ணோம். சரிங்களா? அப்படி இருக்கப்ப, நம்ம எத குடுத்து வாங்குவோம்? நம்மளோட இந்தியன் ரூபிய குடுத்தா அவங்க குடுப்பாங்களா அந்த பொருள? கண்டிப்பா கிடையாது. இப்போ மார்க்கெட்டே எப்படின்னா, வேர்ல்ட் மார்க்கெட்டே எப்படின்னா, நம்ம யுஎஸ் கிட்ட இருந்து ஒரு பொருள வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? யுஎஸ் டாலர குடுத்து தான் வாங்கியாகணும். அன்னைக்கு ரேட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் $1 வந்து 50 நம்ம இந்திய காசுக்கு ₹50னா, அப்போ அங்க $1 இருக்கக்கூடிய ஒரு பொருள நம்ம வாங்குறதுக்கு நம்மளுடைய ₹50 நம்ம செலவு பண்ணி ஆகணும். புரியுதா? சோ அந்த டயத்துல இம்போர்ட்டும் அதிகமா இருந்துச்சு. இறக்குமதியும் அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம இருக்கிற ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எல்லாமே இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே அதிகமா நம்ம குடுத்து குடுத்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால, அந்நிய செலவாணி வந்து கம்மியாயிட்டே வந்துச்சு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த இருப்பு வந்து கம்மியாகிட்டே வந்துச்சு. சோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிய போற சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நம்மகிட்டயே நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் இல்ல. அடுத்தவங்கள்ட்டயே வாங்குறதுக்கு நம்மள்ட்ட காசு இல்ல அப்படிங்கிறப்ப என்ன ஆயிரும்? இந்தியாவே மொத்தமா முடிஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுரும். சோ அந்த மாதிரியான நிலை தான் கிட்டத்தட்ட இருந்துச்சு. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் எல்லாமே, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சுச்சு. அடுத்து பிஸ்கல் டெபிசிட்ன்னு சொல்லக்கூடிய நிதி பற்றாக்குறை. ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நமக்கு கவர்ன்மெண்ட் வந்து நமக்கு நல்லது பண்ணணும்ங்கிறதுனால அதிகமா கடன் வாங்க ஆரம்பிச்சாங்க. அது மூலமா அவங்களுக்கு நிதி பற்றாக்குறையும் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக
கொண்டு வரப்பட்டதுதான் இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிறது. இது வந்து நம்மளே ஒரு கண்டுபிடிச்சு வந்து நம்மளாவே இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா இல்ல. இது மாதிரி நம்ம ஒரு கிரைசிஸ ஃபேஸ் பண்றப்ப வேர்ல்ட் பேங்க் கிட்டையும் IMF கிட்டையும் போய் அவங்க வந்து அந்த வேர்ல்ட் பேங்க்ங்கிறது IBRDன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்கள்ட்ட நம்ம போய் கேட்கணும். எங்களுக்கு இவ்வளவு நாங்க வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு கடன் இருக்கு எங்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம போய் கேட்கிறப்ப அவங்க சைட்ல இருந்து என்ன பண்ணி கொடுத்தாங்கன்னா, ஓகே நாங்க உங்களுக்கு பண்றோம். பட் நாங்க சொல்றதை நீங்க வந்து கேட்டீங்கன்னா நீங்க இதுல இருந்து வெளியில மீண்டு வரலாம் அப்படின்னு அவங்க கொண்டு வந்ததுதான் அவங்க சஜஸ்ட் பண்ணதுதான் இந்த எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிறது. ஓகேவா? இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். அடுத்து இந்த பாலிசி வந்து எதை எய்ம் பண்ணுச்சு? ஓகேவா? அதோட எய்ம் என்ன அப்படின்னா டு ரெடியூஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓவர் தி எக்கனாமி. அதாவது பொருளாதாரத்துல கவர்மெண்ட் வந்து ரொம்பவே வந்துட்டு ஸ்டபனா இருந்தாங்க. எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப ஸ்டபனா இருந்தாங்க. சோ அதை வந்து கொஞ்சம் தளர்த்துனாங்க. ஓகேவா? ரெடியூஸ் பண்ணாங்க. அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்றதுக்காக கொண்டு வந்தது இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிறது. இன்னொன்னு என்கரேஜ் பிரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன். இது வந்து ரொம்பவே முக்கியமானது. என்னன்னா நம்மளுடைய எக்கனாமி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மிக்சடு எக்கனாமி. போத் நம்ம நேரு வந்து சோசியலிஸ்ட் எக்கனாமியா இருக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா அப்படி வந்து இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டைவர்சிட்டியான கண்ட்ரி. இந்தியா வந்து ஒரு டைவர்சிஃபைடான ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறதுனால சோசியலிஸ்ட் எக்கனாமி நம்ம கொண்டு வர முடியாது. பட் வந்து மிக்ஸ்ட் எக்கனாமி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வந்ததுதான் நம்மளுடைய இந்தியன் எக்கனாமி. போத் பப்ளிக்கோட பார்ட்டிசிபேட்ஸும் அதுல பார்ட்டிசிபென்ட்ஸும் இருக்கும், பிரைவேட்டோட பார்ட்டிசிபென்ட்ஸும் இருக்கும். அதுதான் மிக்சடு எக்கனாமின்னு சொல்லப்படுற நம்மளுடைய எக்கனாமி. சோ அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த டைம்ல எப்படி இருந்தாங்கன்னா எல்லா செக்டாரையுமே பப்ளிக்கே வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. கவர்மெண்டே வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களே மல்லு கட்டி பார்த்துட்டே இருந்தாங்க. சோ அப்படி இருக்கும்போது இது நம்மளால முடியாது. நமக்கு வந்து பிரைவேட்டோட பார்ட்டிசிபென்ட்ஸும் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய அந்த பிரைவேட் செக்டாரையும் தட்டி கொடுத்து வளர விட ஆரம்பிச்சாங்க. அதுதான் இன்னொரு எய்ம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்னன்னா அட்ராக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம இருக்கிற ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட கம்மியாகிட்டே வருது. அப்படி இருக்கப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஒரு கண்ட்ரி வந்து நம்ம கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய கண்ட்ரில வந்து அவங்க ஏதோ நம்ம இப்ப எப்படி சொல்றது? இப்போ நம்ம கிஃப்ட் சிட்டியே இருக்கட்டும். நம்ம குஜராத்ல இருக்க கிஃப்ட் சிட்டி. அதுல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்ப US வந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா டாலர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்மளுடைய இந்தியன் ருபிக்கு தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். சோ அந்த மாதிரி இருக்கப்ப அவங்களுடைய US டாலர்ஸ் வந்து நம்மள்ட்ட கொடுப்பாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அது மூலமா நம்மளுடைய ஃபாரஸ்ட் ரிசர்வ்ஸ் வந்து அந்த அதிகப்படுத்தலாம். ஓகேவா? அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த LPG ரிஃபார்ம். இது மூலமா நம்ம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அந்நிய முதலீடை வந்து ஈர்க்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பை லிபரைசிங் ட்ரேட் டீரெகுலேட்டிங் இண்டஸ்ட்ரீஸ். லிபரைஸ்னா அந்த வர்த்தகத்தை வந்து தாராளப்படுத்துறது. டீரெகுலேட்டிங் இண்டஸ்ட்ரீஸ்னு இந்த டீரெகுலேட்டிங் வேர்ட்ல என்ன பண்றாங்கன்னா ரெகுலேஷனை கம்மி பண்றாங்க. ஓகேவா? நம்ம எப்படி சொல்றதுன்னா ரெகுலேஷன் இந்த மாதிரியான இது எல்லாமே நீ பண்ணணும் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுல சிலவற்றை நீக்குறாங்க. சோ அது மூலம் அதுதான் டீரெகுலேட்டிங் அப்படின்னு சொல்றது. அடுத்து ப்ரமோட்டிங் பிரைவேடைசேஷன். தனியார் மயத்தை வந்து அதிகமாக்குறது, ப்ரமோட் பண்றது. அவங்கள வந்து தட்டி கொடுத்து ஓகே நீயும் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களையும் தட்டி கொடுத்து வளர விடுறது. அடுத்து இது எல்லாமே இந்த NEP sought to enhance. இது மூலமா இந்த லிபரைசிங், டீரெகுலேட்டிங் அப்புறம் வந்து பிரைவேடைசேஷன் பண்றது மூலமா ப்ரொடக்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்றாங்க. எக்கனாமிக் growth அது மூலமா ஸ்டிமுலேட் ஆகுது. அது மூலமா நம்ம குளோபல் எக்கனாமிய அதாவது உலக பொருளாதாரத்தோட இந்தியாவை வந்து இன்டகிரேட் பண்ண முடியுது, இணைக்க முடியுது அப்படிங்கறதா இந்த ஹோல் எக்கனாமிக் பாலிசியோட ஒரு தீம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரியான காரணிகள் இதுக்குள்ள இருக்கு? சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிஸ்கல் மிஸ்மேனேஜ்மெண்ட், நிதி மேலாண்மை குறைபாடு. என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால இது வந்து இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போகணும். இந்த ஃபேக்டர்ஸ் சொல்ல போது இதை வந்து ஒரு ரீசனா கூட நம்ம எடுத்துக்கலாம். எதனால நம்ம வந்து இந்த எக்கனாமிக் பாலிசிங்கிறத ஒண்ணு வந்து கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்னன்னா பிஸ்கல் மிஸ்மேனேஜ்மெண்ட், நிதி மேலாண்மை குறைபாடு. எதனால எக்ஸசிவா பப்ளிக் வந்து ஸ்பெண்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 இயர் பிளான்ல எல்லாம் நிறைய பிளான்ஸ் கொண்டு வந்தாங்க. பப்ளிக் வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நிறைய பண்ணாங்க. சப்சிடிஸ் கொடுத்தாங்க, மானியங்கள் கொடுத்தாங்க. சோ இது மாதிரி நிறைய பண்ண ஆரம்பிச்சதுனால பொது செலவுகள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகமானுச்சு. ஓகேவா? அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க? உள்நாட்டு கடனே வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய ஜிடிபில 35ல இருந்து 53% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த 1985 to 91 இந்த காலகட்டத்துக்குள்ளேயே 35%ல இருந்து 53% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சோ இதுதான் இந்த பிஸ்கல் மிஸ்மேனேஜ்மெண்ட். இது ஒரு காரணி. அதாவது இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வரதுக்கு இது ஒரு காரணமா இருந்தது. ரெண்டாவது
இன்எஃபிஷியன்ட் பிஎஸ்யூஸ். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட பொதுத்துறைகள் கீழே தான் இருந்துச்சு. நிறைய செக்டார்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து பொதுத்துறைகள் கீழே தான் இருந்துச்சு. சோ அப்படி இருக்கப்ப அதை வந்து அவங்க எஃபிஷியன்டா அவங்களால கொடுக்க முடியல. அவங்க கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு வேலை தானா? கண்டிப்பா கிடையாது. நிறைய வேலை இருக்கு. சோ இந்த பிஎஸ்யூஸை மட்டுமே அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சோ அதுல கவனம் அவங்க குறைச்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் கம்மியானுச்சு. சோ அது மூலமா கடனும் அதிகமானது. ஓகேவா? இது இது மாதிரி இருந்ததுனால அவங்க வந்து ஒரு சுயாட்சி இல்லாம இருந்தாங்க. மத்த அந்த கண்ட்ரிஸ் சாரி மத்த அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா? மத்த இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஆஹ் இத இப்போ ஒரு விஷயம் பண்ணணும், இதை வந்து சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த இடத்துல வந்து அவங்க தன்னிச்சையா அந்த முடிவை எடுக்க முடியல. கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். கவர்மெண்ட் சொன்னாதான் அவங்க வந்து அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. சோ இது எல்லாமே அந்த ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில ஃபிளாஸ் தான். சரிங்களா? இது மாதிரியான ஒரு காரணம். 2வது லோ growth. மெதுவா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்பதான் வந்து நம்ம புதுசா ஒரு தவழ்ற குழந்தை மாதிரிதான் நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிறது இருந்துச்சு. சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப ஏன்னா அப்பதான் ஒரு புதுசா இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்கோம். அடுத்து என்னென்ன மாதிரியான பிளான் கொண்டு வரலாம்ன்ற பாத்துட்டு இருக்கோம். அதுக்கு இடையிலே வந்து நீங்க பாத்திருப்பீங்க ஹாலிடே பிளான், ரோலிங் பிளான் இதெல்லாமே வந்திருக்கும். ஏன்னா அந்த டைம்ஸ்ல வந்து ஒழுங்கா பண்ண முடியாத பட்சத்துல கொண்டு வரப்பட்டதுதான் அந்த பிளான் எல்லாம். ஓகேவா? வார் நடந்திருக்கும். இந்த மாதிரியான நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். சோ இது மூலமா நம்மளுடைய growth அப்படிங்கிறது ரொம்பவே மெதுவா தான் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த growth நம்மளால அடைய முடியல. சோ இதுக்கெல்லாம் சேர்த்துதான் இந்த எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கறத ஆரம்பிச்சாங்க. 4வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். சர்வதேச செலவாணி நெருக்கடி அப்படிங்கிறது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து நம்மள்ட்ட ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. எதனாலன்னா இம்போர்ட் அதிகமா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோ அதனால வந்துட்டு அது வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் குளோபலைசேஷன் ப்ரெஷர்ஸ். மத்த இதுல இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம், சைனாவா இருக்கட்டும், ஆசிய நாடுகளா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்துட்டு நமக்கு நம்ம வந்து இந்தியா மேல கொடுத்தா ஒரு ப்ரெஷர்ஸ் எதுக்கு அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்டோட நம்மள வந்து ஜாயின் பண்ண சொல்லி இன்டகிரேட் பண்ண சொல்லி கொடுத்த ஒரு ப்ரெஷர். அடுத்து 6வது என்னன்னா கல்ஃப் வார். அந்த டைம்ல வந்து ஈராக்ல வந்து வார் நடந்திருக்கும். 1992 1991 அந்த காலகட்டத்துல வார் நடந்திருக்கும். சோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எண்ணெய் விலை இருக்கு இல்லையா? அது வந்து அதிகமாயிடுச்சு. சோ அது அதிகமா இருக்கப்ப நம்ம கண்டிப்பா எண்ணெய்க்கு எங்க தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம்? அந்த நாடுகளை தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம். சோ அப்ப நம்ம அதிகமா அவங்க என்ன விலை சொல்றாங்களோ அந்த இடத்துல விலை அதிகமாகுது அப்படிங்கிறப்ப அதை நம்ம கண்டிப்பா கொடுத்து வாங்குற கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம அப்பதான் புதுசா இண்டஸ்ட்ரி இது எல்லாமே உருவாக்கிக்கிட்டு வரோம். அப்படிங்கிறப்ப அந்த நமக்கான பெட்ரோல் டீசலுக்கான தேவை வந்து கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும். அப்படி இருக்கப்ப ஆயில் பிரைஸ் அதிகமாகுதுன்னா நமக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு பணம் இருக்கு இல்லையா? அது அதிகமா கொடுக்க நம்மளுடைய செலவாணி வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுதான். அப்புறம் வந்துட்டு கல்ஃப் நாடுகள்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிநாட்டு அனுப்புதல்கள் இருக்கு இல்லையா? அந்த ரெமிட்டன்சஸ் அங்கேருந்து இங்க வரக்கூடிய ரெமிட்டன்சஸ் அங்கேருந்து இங்க யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான ரெமிட்டன்சஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சுச்சு. அங்க வார் நடந்துகிட்டு இருந்ததுனால. இது மூலமா இந்தியாவோட எக்கனாமிக் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே பேட் ஆனுச்சு, வர்ஸ் ஆனுச்சு. அடுத்து தங்கத்தை வந்து அடமானம் வைக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 67 டன் தங்கத்தை வந்து கொலேட்ரலா எங்களுக்கு அவசரமா நிதி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட் வந்து 67 டன் தங்கத்தை வந்து அடமானம் வச்சிருப்பாங்க. இது மூலமா சிவியரான ஒரு கிரைசிஸ்குள்ள நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். சோ இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிறது ஒரு உருவாகிறதுக்கான ஒரு ஃபேக்டரா அமைஞ்சுது. சரிங்களா? அடுத்து இதுக்கான அப்ஜெக்டிவ் என்ன? என்ன நோக்கத்துல இதை கொண்டு வந்தாங்க? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டு ஸ்டெபிலைஸ் தி எக்கனாமி. பொருளாதாரத்தை நிலைப்படுத்தணும். இன்ஃபிளேஷன் வந்து இருந்துச்சு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. திரும்ப ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்கு இல்லையா? அந்நிய செலவாணி கையிருப்பை வந்து மீட்டெடுக்கணும். திரும்ப அதை வந்து ரீஸ்டோர் பண்ணணும். ஏன்னா அது வந்து ரொம்ப குறையிற சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. அதை திரும்ப வந்து நம்ம மீட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா இன்டகிரேட் வித் குளோபல் எக்கனாமி. மத்த உலக பொருளாதாரத்தோட நம்மள வந்து இணைச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டை வந்து மத்த மார்க்கெட்ஸும் வந்து ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அதை வந்து ஓபன் பண்ணாங்க. இந்தியன் மார்க்கெட் குளோபல் ட்ரேடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ற மாதிரியான ஒரு சூழலை வந்து இந்த எக்கனாமிக் பாலிசி மூலமா அமைச்சு கொடுக்கறத ஒரு அப்ஜெக்டிவா வச்சிருந்தாங்க. 3வது பூஸ்ட் பிரைவேட் செக்டார் ரோல். பிரைவேட் செக்டாரோட ரோலை அதிகப்படுத்தணும்னு நினைச்சாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஎஸ்யூஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அது அவங்க இன்எஃபெக்டிவா இருந்தாங்க. சோ அது மூலமா ப்ரொடக்ஷன் கம்மியானுச்சு. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு அந்த ஆட்டோனமி இல்லை அப்படிங்கிறதுனால. சோ இதனால என்ன பண்ணலாம்? நம்ம அந்த வேலையை ஒழுங்கா பார்க்க முடியலன்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பா அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கணும். அப்படிங்கிறது மூலமா தான் பிரைவேட் செக்டாருக்கு அந்த வேலையை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து 4வது டு அட்ராக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். அந்நிய முதலீட்டை வந்து நம்ம ஈர்க்கணும். நம்ம கண்ட்ரிலையும் மத்த
கண்ட்ரிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அது மூலமா நம்மளுடைய எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மளுடைய இது டெக்னாலஜி எல்லாத்தையுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நோக்கத்தோடு தான் ஆரம்பிச்சாங்க இந்த பாலிசியை. அடுத்து கடைசியா டு என்ஹான்ஸ் எஃபிஷியன்சி, திறனை மேம்படுத்தலாம். அதாவது இந்த திறனை மேம்படுத்துறது மூலமா நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம மத்தவங்க கூட அந்த காம்படிட்டரா இருக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். எது மூலமானா கவர்மெண்டோட அந்த மார்க்கெட்ல வந்து அவங்களுடைய தலையீடு இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறது மூலமா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து பெருசா எதுலையுமே எல்லாத்தையும் முக்க நுழைக்காம ஒரு சில இதுல மட்டும் அவங்களுடைய கவனத்தை செலுத்தினாங்க அப்படின்னா மத்த செக்டார்ஸ் வந்து கண்டிப்பா பிரைவேட் கிட்ட போகும்போது அவங்க அது மூலமா டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால டு என்ஹான்ஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லப்படுறது. ஓகே, இதெல்லாம் தான் இதோட அப்ஜெக்டிவ்ஸா இருந்தது. ஓகே, இதோட சிறப்பம்சங்கள் என்ன, இந்த நியூ எக்கனாமிக் பாலிசியோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிஸ்கல் டிசிப்ளின், நிதி வந்து ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சுச்சு. பிஸ்கல் டெபிசிட், அந்த நிதி பற்றாக்குறை இருக்கு இல்லையா, அது வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. 3 to 4% வந்து நல்ல ஒரு டேர்ம்ல குறைய ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது மானிட்டரி பாலிசி ரிஃபார்ம், அந்த பணக்கொள்கை இருக்கு இல்லையா, அதுல சில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. சரிங்களா. அடுத்து மூணாவது பேங்கிங் செக்டர் வந்து லிபரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க, நிறைய இது பார்த்திருப்பீங்க. சோ அந்த மாதிரியானது எல்லாமே இதோட முக்கியமான ஒரு சிறப்பம்சம் தான். நாலாவது ட்ரேட் பாலிசி ரிஃபார்ம், வர்த்தக கொள்கைகள்ல சில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. எதனால அப்படின்னா இப்ப எப்படி சொல்றது, மத்த கண்ட்ரிஸ் வந்து இங்க வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கான டாக்ஸ் வந்து குறைச்சிருப்பாங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான டாக்ஸை குறைச்சிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னு அதுக்கான டாக்ஸை குறைச்சாதான் நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணணும், நம்மளுடைய பொருட்கள் வந்து வேற ஒரு சந்தைக்கு போகணும், மத்த கண்ட்ரிஸோட சந்தைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி டாக்ஸை வந்து குறைக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் தான் இந்த ட்ரேட் பாலிசி ரிஃபார்ம்ஸ்ல வருது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரிஃபார்ம், அது என்னன்னா இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் வந்து அபாலிஷ் பண்ணாங்க நிறைய செக்டார்ஸ்க்கு. லைசன்சிங் அப்படிங்கிறது என்னன்னா அதே மாதிரி பிரைவேட் என்ட்ரியையுமே வந்து கீ செக்டர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியமான தொழிற்சாலைகளுக்கு வந்து பிரைவேட் வந்து நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான என்ட்ரி வந்து அவங்களுக்கு அலோவ் பண்ணாங்க. இப்போ எப்படி சொல்லணும்னா லைசன்சிங் அபாலிஷ் பண்ணாங்கன்னா அந்த டைப்ல எப்படி வச்சிருந்தாங்கன்னா, நீங்க என்ன ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிக்கணும்னாலும் அதாவது மேஜரான ஒரு இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி நீங்க ஒண்ணு ஆரம்பிக்கணும்னாலும் கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் இல்லாம பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் அந்த டைப்ல இருந்துச்சு. சோ இந்த எக்கனாமிக் பாலிசில அந்த லைசன்சிங் அப்படிங்கறத ஒண்ணு அபாலிஷ் பண்றது மூலமா என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப முக்கியமான இப்ப எப்படி சொல்றது, ஆஹ் புகையிலை, அந்த டொபாக்கோ சம்பந்தமானது, ஆல்கஹால் சம்பந்தமான இண்டஸ்ட்ரி, இவங்களுக்கெல்லாம் மட்டும் லைசன்ஸ் வாங்கினா போதும், மத்தவங்க வாங்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி முக்கியமா இது ரெண்டு மட்டும் தான் கிடையாது, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். சோ இந்த மாதிரியான முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான், அதாவது ஹசார்டஸான இண்டஸ்ட்ரீஸ், இவங்களுக்கு மட்டும் லைசன்சிங் வந்து மேண்டேட்டரி பண்ணிட்டு மத்தவங்களுக்கு லைசன்சிங் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்தாங்க. சோ இது மூலமா வந்து மத்தவங்களும் அதை வந்து அந்த தொழிலை வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்து ரீஃபார்மிங் எம்ஆர்டிபி ஆக்ட், அந்த எம்ஆர்டிபி ஆக்ட் நமக்கு தெரியும், அதை வந்து அமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு வேற எந்த அப்ரூவலும் இல்ல. இது மூலமா வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் என்ன ஆச்சு, அவங்களுடைய பங்கை வந்து 44% வரைக்கும் செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. யாருக்கு? பிக்கர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு செல் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த எம்ஆர்டிபி ஆக்டோட அமெண்ட்மெண்ட் மூலமா. நெக்ஸ்ட் 7வது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐன்னு சொல்லப்படுற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல சில சீர்திருத்தங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே உங்களுடைய ஒரு அப்ஜெக்டிவ் தான். சோ அது மூலமா கிட்டத்தட்ட எஃப்டிஐ கேப்ஸ் அப்படிங்கிறது வந்து 40% இருந்து 51% சில முக்கிய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து உருவானுச்சு. இதனால இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி, புதிய பொருளாதார கொள்கை மூலமா. ஓகே, ஃபர்ஸ்ட் எல்பிஜி ரிஃபார்ம்னா என்னன்னு பார்த்தாச்சு, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அப்ப எல்பிஜி அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் எல் அப்படிங்கிறது லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல். பி அப்படிங்கிறது பிரைவேடைசேஷன், தனியார் மயமாக்கல். ஜி அப்படிங்கிறது குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற தாராளமயமாக்கல் அப்படிங்கிறது. இதுல என்னென்னலாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ரெகுலேஷன்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீரெகுலேஷன் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா. அடுத்து எக்கனாமில அவங்க கொடுத்திருந்த ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா. அடுத்து இது மூலமா பிரைவேட் செக்டாரை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்து நீயும் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. சோ இது எல்லாத்தையும் வச்சு கடைசியா வந்து எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஓகேங்களா. செயல்திறன் அப்படிங்கிறது அதிகமானுச்சு. ஓகே, இது எல்லாத்தையும் தனித்தனியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங், தொழிற்துறையோட உரிமம் வந்து ரத்து. எக்ஸப்ட் ஒரு 18 இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து தவிர மத்த எல்லாருக்குமே வந்து
லைசன்சிங்க வந்து கேன்சல் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டொபாக்கோ, ஆல்கஹால் இதெல்லாம் தவிர இந்த மாதிரியான ஒரு 18 இண்டஸ்ட்ரீஸ் அது தவிர மத்த எல்லாத்துக்குமே வந்து லைசன்சிங் அப்படிங்கிறது தேவையில்ல அப்படின்றத சொன்னாங்க. இதுதான் லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு சொல்றது. ஓகே, அந்த லைசன்ஸ் ராஜ் அப்படிங்கிறத என் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஓகே, இது இந்த 18ங்கிறது பின்னாள்கள்ல 6ஆவும் குறைச்சிருக்காங்க. அதாவது 6 இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் லைசன்ஸ் வாங்கினா போதும், மத்தவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது இது பின்னாட்கள்ல வந்தது. ஓகேவா? அடுத்து 2வது ஃப்ரீடம் டு எக்ஸ்பேண்ட் ஆர் ப்ரொடியூஸ். அதாவது நீங்க அத வந்து உங்களுடைய பிஎஸ்யூஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆட்டோனமி இல்ல. ஓகேவா? அவங்க வந்து சுயேட்சையா அதை சாரி தன்னாட்சியா அவங்க வந்து அதை எடுக்கிறதுக்கான அந்த ஒரு முடிவு எடுக்க கூட அந்த ஒரு சூழல் இல்ல. சோ இப்ப அந்த மாதிரி இல்லாம ஃப்ரீடம் கொடுத்தாங்க உங்களுக்கு. நீ வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் சரி அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் உனக்கான ஃப்ரீடம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த லிபரலைசேஷன் மூலமா கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டி ரிசர்வேஷன் ஆஃப் பப்ளிக் செக்டார். அதாவது பொதுத்துறையோட ஒதுக்கீடை நீக்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா இப்போ இந்த காலகட்டத்துல இப்போ வந்து நம்ம அந்த அட்டாமிக் எனர்ஜியும் ரயில்வேஸ் இது 2 மட்டும்தான் கவர்மெண்டோட செக்டார்ல இருக்கு. மத்த எல்லாத்துலயுமே பிரைவேட், போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் 2மே இருக்காங்க. ஆனா அந்த டயத்துல அப்படி இருந்துச்சானா கண்டிப்பா இல்ல. சோ அத வந்து அவங்க உணர்ந்தாங்க. சோ நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளே வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லா பாரத்தையும் நம்மளே ஏத்துக்க கூடாது. மத்தவங்களும் வரணும். அப்பதான் ஒரு காம்படிஷன் இருக்கும். அவங்களுக்குள்ள ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் வருவான். அப்ப அவங்களுக்கான அந்த ஒருத்தவங்க அவங்க அந்த கம்பெனி மேல எஃப்டிஐ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இந்த மாதிரி நம்மளுடைய எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆகும் அப்படிங்கறத உணர்ந்ததுனால டி ரிசர்வேஷன் அப்படிங்கறத ஒண்ணு பண்ணாங்க. சில செக்டார்ஸ்க்கு வந்து டி ரிசர்வேஷன் பண்ணாங்க. எதுனா அந்த டெலிகாமா இருக்கட்டும். டெலிகாம்லாம் அந்த டயத்துல வந்து பிஎஸ்என்எல் அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்டோடது மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கா அப்படி இல்ல. பிஎஸ்என்எல்லும் இருக்கு. மத்த செக்டார்ஸும் மத்த கம்பெனிஸும் இருக்கு. சோ அந்த மாதிரியானதுதான். சிவில் ஏவியேஷன் அதே மாதிரிதான். கவர்மெண்டோடதும் இருக்கும், பிரைவேட்டோடதும். இண்டிகோ இந்த மாதிரியான பிரைவேட் இதுவும் அதுவும் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி பிரைவேட்டுக்கும் அவங்களுடைய கதவை திறந்தாங்க. ஓகே. 4th பினான்சியல் செக்டார் ரிஃபார்ம். நிதித்துறையோட சீர்திருத்தங்கள். என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா, வட்டி விகிதம் இருக்கு இல்லையா, அதை வந்து டீரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் இது எல்லாத்தையுமே வந்து கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரேடியா இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சாங்க. சோ அடுத்து வந்து பிரைவேட் பேங்க்ஸும் வந்து அவங்களுக்கான என்ட்ரியும் இருந்துச்சு. சோ இதுல இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் பண்றது மூலமா ஆஹ் நாட்டோட எக்கனாமியை வந்து பூஸ்ட் பண்ணாங்க. அடுத்து 5வது ட்ரேட் லிபரலைசேஷன். மத்த எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அந்த வர்த்தகத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதாவது இவ்வளவுதான் நீங்க வந்து பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த அளவு தான் பண்ணணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நீக்கினாங்க. அடுத்து இம்போர்ட் லைசன்சிங் வந்து அபாலிஷ் பண்ணாங்க. அதாவது இம்போர்ட் பண்றதுக்கு லைசன்ஸ் வேணும் அப்படிங்கறதையும் நிறைய குட்ஸ்க்கு ஓகேவா, நிறைய குட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீங்க லைசன்ஸ் இருந்தாதான் இங்க இம்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து அபாலிஷ் பண்ணாங்க. அடுத்து கடைசியா டாக்ஸ் ரிஃபார்ம், வரி சீர்திருத்தங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோட் வாட் அப்படிங்கிறது, அதாவது ஜிஎஸ்டிக்கு முன்னாடியே இது கொண்டு வந்த அந்த எம்ஓடி வேட் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரியான டாக்ஸஸ் மூலமா டாக்ஸ் வந்து ரிஃபார்ம் பண்ணாங்க. டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாத்துலயுமே ரேஷனலைஸ் பண்ணாங்க. அதை வந்து ஒரு நிலையான ஒரு இதுக்கு கொண்டு வந்தாங்க. சோ இதெல்லாம் தான் அந்த தாராளமயமாக்கல்னு சொல்லப்போல லிபரலைசேஷன்ஸ்குள்ள வந்த பாயிண்ட்ஸ். அடுத்து பிரைவேடைசேஷன், தனியார் மயமாக்கல்ல என்னென்னலாம் பண்ணாங்க. பிரைவேடைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா டிரான்ஸ்பரிங் ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் வந்து டு பிரைவேட் என்டிட்டிஸ். அதாவது தனியார் மயமாக்கல் என்பது அரசு துறை நிறுவனங்களின் உரிமையையும் மேலாண்மையையும் தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றுவது. அதுதான் தனியார் மயமாக்கல் அப்படின்னு சொல்லப்படும் இந்த பிரைவேடைசேஷன். இதோட எய்ம் என்னன்னா டு இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி, ரெடியூஸ் பிஸ்கல் பர்டன் அண்ட் ஃபோஸ்டர் காம்படிஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மத்தவங்களுக்கும் கொடுக்கறதுனால அந்த இடத்துல என்ன எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், திறன் வந்து மேம்படும், நிதி சுமை வந்து குறையும். அவங்களோட சுமை எல்லா சுமையும் அவங்க தலையிலே போட்டுக்காம அவங்களுடைய பேர்டனை வந்து இன்னொருத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுனால சோ அவங்களோட பேர்டன் வந்து குறையும். அடுத்து காம்படிஷன் வந்து அதிகமாகும், போட்டியை வந்து ஊக்குவிக்கிறது. ஓகேவா? பிரைவேடைசேஷன் இப்போ ஒரு செக்டார் இருக்கு அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் டெலிகாம் செக்டாரே எடுத்துக்கோமே, பிஎஸ்என்எல் மட்டுமா இருக்கு? கண்டிப்பா இல்ல. இப்போ வந்து அத பிரைவேடைசேஷன் பண்ணதுனால இப்ப என்ன ஆச்சு, இது ஏர்டெல்னு ஒருத்தவங்க வந்தாங்க, ஏர்செல்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அப்புறம் வோடபோன், ஐடியா, கடைசியா இப்ப ஜியோ, அந்த மாதிரியான நிறைய பேர் வந்தாங்க. சோ இவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. சோ ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்கவுங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அது மூலமா எஃப்டிஐ இன்க்ரீஸ் ஆகும். சோ இதுதான் உங்களோட இந்த பிரைவேடைசேஷனுக்கான முக்கியமான நோக்கம். சரி, ஓகே. இந்த பிரைவேடைசேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பிஎஸ்யூஸ். அதாவது அரசு துறையில அவங்களுடைய முதலீடு வச்சிருப்பாங்க இல்லையா, அதை விலகுறது. மொத்தமா அதை வந்து வித்துட்டு போறது கிடையாது. இப்போ மொத்தமா ஒரு 100% வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுல குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மட்டும் அவங்க முதலீட திரும்ப டிராபேக் பண்றது. ஓகேவா? திரும்ப வித்ட்ரா பண்றது. ஓகேவா? அதுதான் டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. மொத்தமா வித்துட்டு போறது கிடையாது, சில முதலீடை மட்டும் திரும்ப
அதை அவங்க வந்து விளக்கிக்கிறது. ஓகேவா? இதுதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. இது எது மூலமா பண்ணாங்கன்னா, அவங்களுடைய ஷேர்ஸ வந்து ஸ்டாக்ஸ வந்து விக்கிறது. ஓகேவா? லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு பிஎஸ்யூஸோட ஸ்டாக்ஸ விக்கிறது மூலமா. அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லாம, எதுவுமே ஒரு நிலையா ஒரு இது இல்லாம இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் செக்டார்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான செக்டார்ஸோட ஸ்டாக்ஸ விக்கிறது. அத வந்து அ அது மூலமா வந்துட்டு டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறத ஒண்ணு நடத்துனாங்க. 2வது ஸ்ட்ராட்டஜிக் சேல். முக்கிய பங்கீட மட்டும் வித்தாங்க. ஆ ஷேர்ஸ மட்டும் விக்காம, அந்த கம்பெனியோட மொத்த கண்ட்ரோலையும் டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகேவா? உனக்கு இந்த ஷேர அதாவது இப்போ நான் வச்சிருக்கேன். எனக்கு ஒரு கம்பெனி இருக்கு அப்படிங்கிறன்னா, நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் என்னுடைய ஷேர்ஸ மட்டும் நான் உங்களுக்கு விக்கிறேங்கிற வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னுடைய லாபத்திலயும், நஷ்டத்திலயும் மட்டும் தான் பங்கெடுத்துக்குவீங்க. எனக்கு லாபம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கும் அதுல கண்டிப்பா லாபம் இருக்கும். நீங்களும் லாபம் அடைவீங்க. எனக்கு நட்டம் ஆயிடுச்சுன்னா, உங்களுடைய ஷேர்ஸும் நட்டமாகும். சோ உங்களுக்கும் நட்டம் தான். இது மாதிரி இல்லாம, என்னுடைய கம்பெனி மேல நான் வச்சிருக்கேன் இல்லையா கண்ட்ரோல். நான் ஒரு மேனேஜ்மென்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? சோ அதையும் நான் உங்கள்ட்ட பகிர்ந்து குடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்துல, எனக்கான பர்டன் வந்து அந்த இடத்துல குறையும். சரிங்களா? புரியுதுல நான் சொல்றது? சோ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் சேல் அப்படிங்கிற ஒண்ண கொண்டு வந்தாங்க. 3வது அட்டானமி டூ ப்ராஃபிட்டபிள் பிஎஸ்யூஸ். அதாவது ஆல்ரெடி நல்ல சூப்பர்பா ரன் ஆகிட்டு இருக்க ஒரு பிஎஸ்யூஸ் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு அட்டானமி குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்க தன்னாட்சி குடுத்தாங்க. அதாவது நீங்க வந்து ஓகே நீங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றீங்க. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றீங்க. எக்கனாமிக்கு நல்லா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு அவங்கள தட்டி குடுத்து, ஆ நீங்க வந்து இனிமே உங்களுக்கான முடிவுகள நீங்களே எடுத்துக்கலாம். அதாவது மொத்தமா குடுக்குறது இல்ல. ஒரு சில இதுல இருக்கும். சில இத வந்து அவங்க கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா இருந்தாலுமே உங்களுக்கு அந்த அட்டானமி பவர் அப்படிங்கிறத குடுக்க ஆரம்பிச்சாங்க. 4வது ரிடக்ஷன் இன் ரிசர்வ்டு செக்டார்ஸ். அரசு துறைக்கு ஒதுக்கப்பட் அ அ ஒதுக்கியிருக்காங்க இல்லையா துறைகள். அத வந்து அதோட எண்ணிக்கைய குறைச்சாங்க. அதாவது இத்தன செக்டார்ஸ் வந்து பப்ளிக் தான் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 17 செக்டார்ஸ் கிட்ட பப்ளிக் வந்து ஃபுல்லா அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வச்சிருந்தாங்க. அத வந்து இப்ப குறைச்சு 3 ஆயிருச்சு. இப்போ இருக்க காலகட்டத்துல. என்ன இருக்குன்னா டிஃபென்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வே. இது 3 மட்டும் தான் இப்ப மிச்சம் இருக்கு. மத்த எல்லாத்துலயுமே அந்த ரிசர்வ்டு செக்டார் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது இந்த செக்டார நான் மட்டும் தான் பார்ப்பேன். கவர்ன்மெண்ட் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு நெறைய வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 வச்சிருந்தாங்க. அது இப்ப படிப்படியா குறைஞ்சு இப்ப 3 தான் இருக்கு. எதுனா டிஃபென்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வேஸ். இது 3 மட்டும் தான். அடுத்து 5த் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பிபிபி. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இது என்னன்னா எந்தெந்த செக்டார்ஸ்ல எல்லாம் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர்போர்ட் கட்டுறது, ஹைவேஸ் இது எல்லாத்துலயுமே இந்த பிபிபி அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. இந்த பிபிபி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, என் இடத்துக்கு பக்கத்துல நான் இருக்கக்கூடிய இந்த என்னுடைய ரீஜனுக்கு பக்கத்துல ஒரு ஏர்போர்ட் கட்ட போறாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஏர்போர்ட் வருது அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய லேண்டுக்கான மார்க்கெட் வேல்யூவும் இன்கிரீஸ் ஆகும். அப்ப அது மூலமா நானும் தான் பயனடைகிறேன். சரிங்களா? அப்போ அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வரதுக்கு என்னோட பங்கீடும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த பிபிபி நானுமே அதுல வந்து என்னோட பார்ட்னர்ஷிப்ப நான் அத குடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. சோ அது மூலமா நானும் லாபம் அடைகிறேன். நான் வந்து இதுக்கு வந்து என்னோட பங்கீட தரேன் அப்படின்னு நம்ம சம் இன்வெஸ்ட்மெண்ட்டா உங்களுக்கு வந்து குடுக்கலாம் நம்ம சைட்ல இருந்து. அதுதான் இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. சோ ஓவராலா இந்த பிரைவேடைசேஷன்னால என்னென்ன நடந்துச்சுன்னா, திறன் மேம்பாடு அப்படிங்கிறது எஃபிஷியன்சி இன்கிரீஸ் ஆனுச்சு. நம்மளுடைய பிஸ்கல் பர்டன் அப்படிங்கிறது குறைஞ்சது. காம்படிஷன் அதிகமானுச்சு. என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இத யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, டிஸ்இன்வெஸ்ட்மென்ட், ஸ்ட்ராட்டஜிக் சேல்ஸ், பிபிபி இதெல்லாம் தான் இதுல யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் குளோபலைசேஷன் உலகமயமாக்கல். இது என்னன்னா, டு இன்டகிரேட் தி டொமஸ்டிக் எக்கனாமி நம்மளுடைய இந்திய எக்கனாமிய வந்து குளோபல் எக்கனாமி கூட ஒரு இன்டகிரேட் பண்றது. அத வந்து அவங்கள வந்து எப்படி சொல்றது? அவங்க 2 வந்து ஒன்றிணைக்கிறது, ஒருங்கிணைக்கிறது. சரியா? அதுதான் இந்த குளோபலைசேஷன் பார்த்த வேலை. எது மூலமானா ட்ரேட இன்கிரீஸ் பண்ணாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ட இன்கிரீஸ் பண்ணாங்க, டெக்னாலஜிய டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. டெக்னாலஜிய வந்து இன்னும் அதிகரிச்சாங்க. சோ இது மூலமா உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒண்ண வந்து சந்திச்சோம் நம்ம. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் அதுக்கான ஸ்டெப் என்ன எடுத்தாங்கன்னா, கரன்சி கன்வெர்ட்டபிலிட்டி நாணய மாற்றத்தக்க தன்மை. அதாவது ருப்பி அப்படிங்கிறது வந்து பார்ஷியலா தான் கன்வெர்ட்டபிளா இருந்துச்சு. அந்த அந்த டைம்ல 1991ல. அத வந்து ஃபுல் கன்வெர்ட்டா மாத்துனாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ட்ரேட் லிபரலைசேஷன் வர்த்தக தாராளமயமாக்கல். எக்ஸிம் பாலிசி அப்படின்லாம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த எக்ஸ்போர்ட், இம்போர்ட் ஏற்றுமதி, இறக்குமதியோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெகுலேட் பண்றதுக்காக இந்த எக்ஸிம் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இம்போர்ட்டுக்கான டாரிஃப் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? டாரிஃப் வந்து அதிகமா இருந்துச்சு. அதெல்லாம் கம்மி பண்ணாங்க. சோ அது வந்து கிட்டத்தட்ட 150% இருந்து வெறும் 50%க்கு கொண்டு வந்தாங்க. சோ இது மூலமா மத்தவங்க வந்து இங்க ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால நம்மளுடைய இந்த குளோபல் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சாங்க. 3வது
ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் FDI, அந்நிய நேரடி முதலீடு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைவேடைசேஷன் பண்றதுனாலயா இருக்கட்டும், நம்மளுடைய காம்படிஷன் அதிகமாகும். ஸோ அது மாதிரி மற்ற செக்டார்ஸை வந்து நம்ம டீரெகுலேட் பண்ணிட்டோம், பிரைவேடைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய காம்படிஷன் அதுல இருக்கும். நிறைய கம்பெனிஸ் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அது மூலமா நாட்டோட FDI அப்படிங்கிறதும் அதிகமாகும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுவும் நடந்துச்சு. அடுத்து ப்ரமோஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ், ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது. சரிங்களா? இறக்குமதியை மட்டும் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கடன் வாங்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் தான் ஏற்படும். ஏற்றுமதியும் பண்ணணும். நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து அடுத்தவங்க நம்மளுடைய ருப்பி கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறப்பதான் நம்மளுடைய ருப்பிக்கான மதிப்பும் அந்த இடத்துல அதிகமாகும். சரிங்களா? சோ இதெல்லாம் பண்றதுக்காக எக்ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதுக்காக வந்து நிறைய ஸ்டெப்ஸும் எடுத்தாங்க. எக்ஸிம் பாலிசி அந்த மாதிரியான ஸ்டெப்ஸும் எடுத்தாங்க. எக்ஸ்போர்ட்ஸை பூஸ்ட் பண்றதுக்கான இன்சென்டிவ்ஸும் கொடுத்தாங்க. சரிங்களா? அடுத்து ஜாயினிங் WTO, இதுதான் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற அதுல வந்து இந்தியாவும் ஒரு ஃபவுண்டிங் மெம்பரா 1995ல மாறினாங்க. சோ இது மூலமா குளோபல் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரேடு ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க கூட குளோபல் லெவல்ல நம்ம இந்தியா வந்து குளோபல் லெவல்ல அலைன் பண்ணிக்கிட்டாங்க அவங்கள. சோ இந்த குளோபலைசேஷன் மூலமா நமக்கு கிடைச்சது என்னன்னா, ட்ரேட் இன்க்ரீஸ் ஆனிச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமானுச்சு, டெக்னாலஜி அப்படிங்கிற தொழில்நுட்ப மாற்றம் அப்படிங்கறது ஒண்ணு வந்துச்சு. உலக அரங்குல, அதாவது உலக மார்க்கெட் கூடயும் நம்மள வந்து ஒருங்கிணைச்சுக்கிட்டோம். சோ குரோத்தும் நமக்கு அதிகமா இருந்துச்சு. இதுதான் அந்த LPG அப்படின்ற இந்த Gல நமக்கு கிடைச்சது. ஓகேவா? இதனோட இம்பாக்ட் என்ன? ஓகே, என்னன்னு பார்த்தாச்சு. சோ கண்டிப்பா அடுத்து நம்ம கூடிய நம்மளுடைய இது என்னவா இருக்கணும், இதனோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட், எக்கனாமிக் growth, பொருளாதார வளர்ச்சி. ஜிடிபியோட growth வந்து ஆவரேஜா 6 to 7% இருந்தது. சிக்ஸ் டு 7% இருந்தது. ஜிடிபியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா ஆரம்பிச்சிச்சு. அடுத்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 97 மில்லியன்ல இருந்து கிட்டத்தட்ட 81 அந்த இதுல இருந்தது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமா இருக்கு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மில்லியன் கணக்குல இருந்து பில்லியன் லெவலுக்கு நமக்கு இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அதிகமா இருக்கு. அடுத்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரைவேட் செக்டார், நிறைய செக்டார்ஸ்ல வந்து பிரைவேட்டோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ இந்த மாதிரியானது. நெக்ஸ்ட், இம்ப்ரூவ்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அந்த காலகட்டத்துல நம்ம கிட்ட இருந்தது ஜஸ்ட் 5.8 பில்லியன் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ 704.89 பில்லியன் இருக்கு. இப்போ இருக்க அந்த செப்டம்பர் ரேஞ்ச்ல, ஓகேவா, அந்த 2024 ரேஞ்ச்ல இது எவ்வளவு மடங்கு அதிகரிச்சிருக்குங்கிறத நீங்களே பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பாவர்ட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா கம்மியா இருக்கு. நம்ம எக்கனாமில ஓரளவு ஸ்டேபிளா வந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய பாவர்ட்டி அப்படிங்கிறதும் கண்டிப்பா கம்மியாக தான் போகுது. அடுத்து குளோபல் எக்கனாமில நம்மள வந்து கண்டிப்பா நல்லாவே ஒன்றிணைச்சிருக்கோம். ஓகேவா? WTO, G20 இதுல எல்லாத்துலயுமே வந்து நம்ம வந்து நம்மள வந்து பங்காளரா வந்து நம்ம வச்சிருக்கோம். சோ ஓவராலா பார்க்கும்போது 1991 ரிஃபார்ம் வந்துட்டு இந்தியாவை ஒரு நல்ல ஒரு ஓப்பன் காம்படிட்டிவ் அண்ட் குளோபல் கனெக்டட் ஒரு எக்கனாமியா மாத்திருக்கு. அதாவது இந்தியாவை திறந்த போட்டித்தன்மை வாய்ந்த உலகுடன் இணைத்த ஒரு பொருளாதாரமா நம்மளுடைய இந்தியாவை மாற்றிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, கடைசியா நம்ம இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறது பிளானிங் இன் இந்தியா, இந்தியாவில திட்டமிடல். இதுக்கு வந்து சில பேக்ரவுண்ட் இருக்கு. நீங்க ஆல்ரெடி 5 இயர் பிளான் பார்த்திருப்பீங்க. அதுக்கான ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் பார்த்துருவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், பிளானிங் அப்படிங்கிற ஒண்ணு யாருக்கு வந்து அந்த ஒரு நினைப்பு வந்துச்சு அப்படின்னா, விஸ்வேஸ்வர் ஐயா அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் அந்த பிளானுக்கான அந்த ஒரு இதே ஆரம்பிச்சிச்சு. எப்போனா 1934ல. அதனால அது வந்து விஸ்வேஸ்வர் ஐயா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொன்னது இவர் தான். இவருடைய அந்த புக்ல சொல்லியிருப்பாரு, ஒரு புக்ல சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அக்ரிகல்ச்சர்ல இருந்து இண்டஸ்ட்ரிக்கு நம்மளுடைய நினைப்பை வந்து மாத்தணும், போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை சொல்லியிருப்பாரு. இதோட கீ ஹைலைட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறத இவரோட முக்கிய அம்சமா கருதினாரு. ஓவரால் ஐடியா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட எக்கனாமிய இண்டஸ்ட்ரியல் growth மூலமாவும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகப்படுத்துறது மூலமாவும் நம்ம வந்து இந்தியன் எக்கனாமியை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சோ இது மூலமா அக்ரிகல்ச்சர் பேஸ்டு எக்கனாமி, அதாவது விவசாய அடிப்படையிலான ஒரு பொருளாதாரத்திலிருந்து நம்ம ஒரு தொழில்துறை அடிப்படையிலான ஒரு பொருளாதாரமா நம்மள வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. சரி, நெக்ஸ்ட் FICCI ப்ரொபோசல் 1934ல வந்துச்சு. ஓகேவா? இது என்னன்னா இவங்க என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிளானிங் எதுக்கு கொண்டு வரணும், அதுல ஸ்டேட்டோட ரோல் என்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் இதுல என்னென்னலாம் எம்பசைஸ், இதோட கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிளான்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை எப்படி வந்து நம்ம கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் அதுல அரசோட பங்கு எப்படி இருக்கணும், அவங்க என்னென்னலாம் பங்கு செலுத்தணும் அது. நெக்ஸ்ட் ஸ்டேட் டு ஓன் அண்ட் மேனேஜ் பேசிக் அண்ட் கீ இண்டஸ்ட்ரீஸ், எந்தெந்த துறைகளை வந்து அரசு வச்சிருக்கணும், அதை எதெல்லாம் அவங்க வந்து எப்படி நிர்வாகம் பண்ணணும், இதெல்லாம் அதுல சொன்னாங்க. நெக்ஸ்ட்
பிரைவேட் செக்டாரை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த பிளான்ல தான் சொன்னாங்க. அடுத்து பிளானிங் டு என்ஷூர் பேலன்ஸ்டு எக்கனாமிக் growth அண்ட் சோஷியல் வெல்ஃபேர். சமநிலையான ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான பிளானிங் வேணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. சோ இவங்களோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சுன்னா, ஸ்டேட்டோட கவர்மெண்ட் கைடன்ஸ் எப்படி இருக்கணும், அவங்க என்ன மாதிரியான ஆக்ஷன் கொண்டு வரணும் நம்மளுடைய எக்கனாமியை டெவலப் பண்றதுக்கு அப்படிங்கிறது தான் இதோட அப்ஜெக்டிவா இருந்துச்சு. இவங்களுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் கால். எதுக்குன்னா ஸ்டேட் வந்து பிளானிங்க பண்ணணும். நீங்க வந்து ஒரு அரசாங்கம் வந்து பிளானிங்கை எடுத்து நீங்க பண்ணணும். அப்பதான் அது வந்து கரெக்டான ஒரு வேலை இருக்கும் அப்படிங்கிறத சொன்ன ஃபர்ஸ்ட் ஏர்லியஸ்ட் இது எது அப்படின்னா FICCI தான். ஓகேவா? அடுத்து வந்ததுதான் காங்கிரஸ் பிளான் சொல்ல போறேன். 1938ல காங்கிரஸ் திட்டம். இதை கொண்டு வந்தது யாருன்னா நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிற ஒண்ணு வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. யாருக்கு கீழேன்னா சேர்மனான இதோடைய சேர்மனா யார் இருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அவர் தான் வந்து இதோடைய சேர்மன், இந்த கமிட்டியோட சேர்மனா இருப்பாரு. இதோடைய அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பப்ளிக் இருக்காங்க அப்படின்னா, ஒரு மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீசென்டான ஒரு வாழ்க்கை தரத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான பிளான், எக்கனாமிக் பிளான் தேவை அப்படிங்கிறது தான் இதோடைய அப்ஜெக்டிவா இருந்துச்சு. இதுல என்னென்னலாம் கொண்டு வந்தாங்கன்னா அட் ப்ரீ வார் பிரைசஸ் இந்த கமிட்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா மினிமம் இன்கம் அப்படிங்கிறது வந்து 15 ரூபாயில இருந்து 25 ரூபாயா இருக்கணும் ஒரு பெர் கேபிட்டா பெர் மந்த். அதாவது போருக்கு முன்னாடி விலைகளோட அந்த என்ன அடிப்படைப்படி ஒருவருக்கான மாதம் வந்து 15ல இருந்து 25 ரூபாய் வரைக்கும் அவங்களுடைய குறைந்தபட்ச வருமானமா இருக்கணும் அப்படிங்கறத இந்த கமிட்டி வந்து கணக்கிட்டாங்க. ரெண்டாவது ஸ்டேட் ஓனர்ஷிப். அந்த பப்ளிக் செக்டார் வந்து எதனால வச்சுக்கணும் அப்படிங்கிற இப்ப நம்ம வந்து ரிவர்ஸ்ல பாத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எதனால வந்து பப்ளிக் செக்டாரா வச்சிருந்தாங்க, அது எதுக்கப்புறமா எப்படி பிரைவேட்டா மாத்துனாங்க, ஏன் அதை ஃபுல்லா வச்சிருந்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ அதை எதனால வந்து ஃபுல்லா எல்லாமே பப்ளிக் செக்டார்ஸா வச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான பிளான்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்த அந்த ஒரு ஐடியா தான் ஃபுல்லாவே வந்து நீங்க எடுத்து நடத்தணும். இவங்க மேல தப்பு இல்ல. இவங்க எதனால சொன்னாங்கன்னா அந்த டயத்துல வந்து நிறைய துறைகள் வந்து ஒரு எப்படி சொல்றது ஆஹ் கேட்பாரற்று இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை யார் வந்து பாக்குறதுனே தெரியாம இருக்குங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல தான் நிறைய துறைகள் இருந்துச்சு. சோ அதை வந்து அரசாங்கமே எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த பிளான்ஸ் எல்லாம் சொன்னாங்க. இதுதான் பின்னாட்கள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லா அவங்களால பண்ண முடியல. ஏன்னா அதுக்கேத்த மாதிரியான பாப்புலேஷன் growth வந்துருச்சு. சோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்ததுனால எல்லாமே கவர்மெண்ட் பண்ண முடியாது. சோ மத்தவங்களும் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்தது அந்த பிரைவேடைசேஷன்லாம். சோ ஃபர்ஸ்ட் அந்த அந்த ஊனா சொல்லி போட்டது யாருன்னா இவங்க எல்லாரும் தான். இந்த செக்டார்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும் அப்படின்னு இவங்க சஜஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது மூலமா சோசியல் ஜஸ்டிஸ், இன்கம் ஈக்குவாலிட்டி, அந்த வருமானம் சமத்துவம் இருக்கு இல்லையா அது, அப்புறம் வந்து ஒர்க்கர்ஸோட நலன், தொழிலாளர்களோட நலன் எல்லாமே வந்துட்டு இந்த பிளான் மூலமா ப்ரமோட் ஆனிச்சு. இதோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலகட்டத்துல இந்தியாவுக்கு உருவாக்கப்பட்ட முதல் முழுமையான ஒரு தேசிய பொருளாதார திட்டம் எது அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த காங்கிரஸ் பிளான் அப்படிங்கறதான் சொல்லணும். இதுலதான் ஓவரால எல்லாத்த பத்தியுமே சொல்லியிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு பிளானா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் காந்தியன் பிளான். காந்தியன் பிளான்ங்கிறது 1944ல வந்தது. ஓகேவா? காந்திய திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டம் பத்தி சொல்லணும்னா ஒரு காந்தியனான காந்திய அவரை பின்பற்றக்கூடிய ஒருத்தர் அந்த யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால். அவர் தான் வந்துட்டு இதை வந்து சொல்லியிருப்பாரு. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆக்சுவலி நம்ம ஆப்வியஸா தெரியும் காந்தி வந்து எதை பத்தி பேசியிருப்பாரு, வில்லேஜை பத்தி தான் நிறைய பேசியிருப்பாரு. சோ அவருடைய அந்த ஃபெல்லோ ஃபாலோவரும் அதான் சொல்லியிருப்பாரு, இதுதான் சொல்லியிருப்பாரு. ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரியானதுதான் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாரு. ரெண்டாவது இதோட முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சேம் அதேதான். ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடக்ஷனை பார்க்கணும், அக்ரிகல்ச்சர், இவங்க எல்லாம் தான் எக்கனாமியோட ஃபவுண்டேஷன். சோ அவங்கள வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வில்லேஜ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரமோட் பண்ணணும். இந்த குடிசை தொழில்களை ப்ரமோட் பண்ணணும். மத்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய வளங்களை வந்து நம்ம இன்னும் அதிகமா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியானத இதுல பேசியிருப்பாங்க. இதோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லேஜஸ கொண்டு வரணும். அது மூலமாவும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாவும் எக்கனாமியை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். அதாவது பொருளாதாரம் மையமற்ற, அதாவது டீசென்ட்ரலைஸ் பண்ணணும்னா மொத்தமா சென்ட்ரல் கிட்ட இருக்கு இல்லையா, அதை வந்து பிரிச்சு வில்லேஜஸ் வந்து அவங்க செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வரணுங்கிறது இந்த திட்டத்தோட ஒரு அப்ஜெக்டிவா இருந்துச்சு. சரிங்களா? இதோட முக்கியத்துவம் அப்படின்னு பாக்குறப்ப இவங்க வந்து செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது வில்லேஜ் காந்தியன் வேல்யூஸ் இது எல்லாத்தையுமே மதிச்சாங்க. காந்திய மதிப்புகள் இது எல்லாத்தையோட அடிப்படையில ரூரல் டெவலப்மெண்ட் இருக்கணும், ஊரக வளர்ச்சி இருக்கணும், அப்புறம் வந்து அவங்க வந்து சஸ்டைனபிளா இருக்கணும், அவங்க வந்து செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு இதுதான் முக்கியத்துவம் அளிச்சாங்க. கடைசியா பீப்புள்ஸ் பிளான் சொல்லப்படுறது 1945ல மக்கள் திட்டம். இதை சொன்னது யாரு அப்படின்னா, இதை டிராஃப்ட் பண்ணது யாருன்னா MN ராய் அவர்கள் தான். சரிங்களா? இவர் தான் வந்துட்டு
என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு பிளான் அப்படிங்கிறது பீப்புளுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாம் என்னென்ன தேவை, சோ ஒரு 10 இயர் டைம் ஃப்ரேம்ல அத வந்து உருவாக்குறதுக்கான ஒரு பிளான வந்து இவர் இந்த எம் என் ராய் அவர்கள் தான் அந்த பீப்புள்ஸ் பிளான்ல கொண்டு வந்திருப்பாரு. இதோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டு என்ஷூர் ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? உணவு, உடை, இருப்பிடம். இதுதான் தேவை. இதை என்ஷூர் பண்றது மாதிரியான ஒரு பிளான் இருக்கணும் அப்படிங்கிறது இதோட அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். ஓகே, இது எல்லாமே இருக்கு. மனுஷனுக்கு அடுத்து என்ன தேவை? நல்ல கல்வி வேணும், நல்ல ஒரு சுகாதாரம் வேணும். சோ இதை மேம்படுத்தணும். அடுத்து இதெல்லாம் இருக்குன்னா அடுத்து என்ன வேணும்? அவனுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகளை வந்து உறுதி செய்யணும். அடுத்து சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி, சமூக நீதியும் சமத்துவமும் இருக்கணும். இது எல்லாமே கலந்ததுதான் இந்த பீப்புள்ஸ் பிளான். இதுதான் உங்களோட அப்ஜெக்டிவா வச்சிருந்தாங்க. ஓகே, இதோடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு 10 ஆண்டு காலகட்டத்துக்கு, நம்ம 5 இயர் பிளான் சொல்றோம் இல்லையா, 5 ஆனா இவர் சொன்னது என்னன்னா ஒரு 10 ஆண்டு காலகட்டத்துக்கு இதை வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகே, இதோட முக்கியத்துவம் அப்படின்னு பாக்குறப்ப மக்களோட அடிப்படை தேவைகளை தெளிவான மற்றும் காலக்கெடுவோட கூடிய ஒரு திட்டமா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது எதுனா இந்த பீப்புள்ஸ் பிளான் சொல்லப்படுற மக்கள் திட்டம். அதனாலதான் வந்து பீப்புள்ஸ் பிளான், மக்களுக்கான திட்டம். மக்களுக்காக எல்லாத்தையுமே எல்லா தேவைகளையுமே, அவங்களோட அடிப்படை தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் இது. அதனாலதான் இந்த மக்கள் திட்டம், பீப்புள்ஸ் பிளான் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன். இன்னைக்கு நமக்கு வந்து கிரீன் ரெவல்யூஷன் பார்த்திருக்கோம், எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் தான் என்னன்னு பார்த்திருக்கோம், பிளஸ் பிளானிங்கான அந்த பேசிக்ஸ் இங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இதை பேஸ் பண்ணி டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்னன்றத பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட், தி ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட் ஃபார் இந்தியன் பிளானிங் கேம் ஃப்ரம் மேன் இன்ஜினியர் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்களின் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்து இந்த பிளான் அப்படிங்கிற ஒண்ணு வந்துச்சு 1934ல விஸ்வேஸ்வரய்யா அவரோட பீரியட்ல தான் வந்துச்சு. அவர் வந்து ஒரு என்ஜினியர், மைசூரோட ஒரு திவானா இருந்தவர். ஓகேவா, அவரோட ஃபேமிலி வந்து ஒரு திவான் ஃபேமிலி, மைசூரை சேர்ந்த ஒரு திவான் ஃபேமிலி அவங்க. சோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எம் விஸ்வேஸ்வரய்யா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், தி நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991 கான்சென்ட்ரேட்டட் ஆன் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிபரலைசேஷன், செகண்ட் பிரைவேடைசேஷன், தேர்ட் குளோபலைசேஷன். எந்த இது வந்து கரெக்ட், எந்த கோட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இது மூணும் சேர்ந்ததுதான் நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு சொல்லப்படுற இந்த 1991. சோ ஆப்ஷன் டி 1, 2 and 3. 1991 ஆண்டின் புதிய தொழில் கொள்கை இதற்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தாராளமயம், தனியார் மயம், உலகமயமாதல்னு கொடுத்திருக்காங்க. சோ இது மூணும் கலந்ததுதான் அந்த 1991 புதிய தொழில் கொள்கை. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தேர்ட், the LPG model of development was introduced by, யார் வந்து கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்படின்னா டாக்டர் மன்மோகன் சிங். அவர் தான் கொண்டு வந்தாரு. அவர் தான் அந்த டயத்துல பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. எந்த கவர்மெண்ட் பீரியட்ல வந்துச்சுன்னு கேட்டா விபி சிங்கோட பீரியட். ஓகேவா, அடுத்து 1944ல வந்த காந்தியன் பிளான் வாஸ் ஃபார்முலேட்டட் பை. 1944ல் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு சொன்னாங்க கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. அதோ காந்தியன் ஒரு ஃபாலோவரா இருந்த ஸ்ரீமன் நாராயண் அவர் தான் வந்து கொண்டு வந்திருக்கிற. ஆப்ஷன் பில இருக்காங்க. ஓகேவா, அவர் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இரண்டாவது பசுமை புரட்சியின் முக்கிய நோக்கம் என்ன? The main objective of second green revolution. நம்ம green revolution ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இதுல வந்து முக்கியமா என்ன சொன்னாங்க? ஃபுட் செக்யூரிட்டியும் அக்ரிகல்ச்சர் ஸ்டேபிளா இருக்கணும். இந்த செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன்ங்கிறது என்னன்னா ஆப்ஷன் சியை இன்க்ளூட் பண்ணது, ஃபார்மர்ஸோட பெர் கேபிட்டா இன்கமையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது கிரீன் ரெவல்யூஷனோட முக்கியமான அம்சம். ஸோ ஆப்ஷன் டி, மேற்கூறிய அனைத்தும் விவசாய உற்பத்தி. ஓகேவா, அடுத்து the father of green revolution யாரு? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கும்போதே நான் சொல்லியிருப்பேன், ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா MS சுவாமிநாதன் சார். இதே ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் மட்டும் கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாங் அப்படிங்கிறவங்க. ஓகேவா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் எப்பவுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி உங்களுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கான ப்ரிப்பரேஷனை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. இந்த வீடியோஸ் பத்தின ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய டெஸ்ட் பேட்சஸ், நம்மளுடைய கோர்சஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஜூன் 15ல நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பேஸ் பண்ண உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுனாலும் நீங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ.